இன்னும் வரலைங்கய்யா, இன்னும் வர வந்துருச்சுங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா, நாடூர் துதி பாடி ஆரம்பிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலினிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவல் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவா திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி. அடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாதன் என்பார். கருணாநிதியே கடவுளே அன்பர் பொருளான பேரின்ப பொற்பே, ஒரு நாளும் நீங்காதெனதருவில் நின்ற சுகா ஆங்கானி சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே அருள் பத்து என்ற பதிகத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த அருள் பத்து என்ற பதிகம் 29வது பதிகம். கரெக்டா? 29வது பதிகம். இது இந்த பதிகத்துல 7வது பாடலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதாவது 10 பாடல், 7வது பாடல தொடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிகத்துக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பதிகம் ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. ஒவ்வொரு பதிகமும் நமக்கு தருகின்ற ஒரு உரைப்பு உண்டு. அப்படி இந்த பதிகம் நமக்கு எந்த ஒரு தன்மையை தருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனுடைய அந்த பெரும் கருணை அருள் இன்பத்தை இந்த ஆன்மாவுக்கு புகட்டுவது. அதனாலதான் அருள் பத்துன்னு சொல்றோம். இதுக்கு அருள் பத்துன்னு வச்சிருந்தாலும் கூட நம்மளுடைய அடியவர்கள் நம்மளுடைய இதுக்கு பின்னாடி வந்தவங்க இதுக்கான சிறு குறிப்பு என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, இது மகா மாய சுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருள் அப்படின்னு சொல்லலாம், ஆனா மகா மாய சுத்தின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த மாயை சுத்தமானால்தான் அருள் வந்து நிறையும். இந்த மாயை என்பது ஏன் மாயை சுத்தமானால் அருள் வந்து நிறையும்? ஏன் அருள் மாயை இருக்கிறப்பவே வரலாம்ல? இல்ல கேட்கலாம்ல கேள்வி. ஏங்க மாயை இருக்கிறப்பவே அருள் வரலாம்ல? மாயை இருக்கிறப்பவே அருள் வரலாம் இல்லையா? மாயை சுத்தமானாதான் அருள் வர முடியும் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. இது நீங்க தெரியல, நீங்க இதெல்லாம் இந்த இது பார்த்திருப்பீங்களா? இந்த மோனான்னு ஒரு சின்ன கார்ட்டூன் மூவி இருந்தது, அது யாராவது பார்த்திருப்பாங்க? பார்த்திருக்க கொஞ்சம் கடினம் தான். யாராவது பார்த்திருக்கீங்க? அந்த மோனான்னு ஒரு கார்ட்டூன் மூவி இருந்தது, அது நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. மோனா பார்த்திருக்கீங்களா? கடல்ல போயிட்டு ஒரு சங்கு ஒருத்தவங்களோட அந்த இதயத்தை போய் பார்த்துக்கீங்களா? அது பாத்துக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அதெல்லாம் பாத்துக்கீங்களா? அந்த கடல்ல ஒண்ணும் கிடையாது. கடல்ல ஒரு தேவதை இருப்பாங்க. அந்த தேவதையோட இதயத்தை ஒருத்தர் கலவட்டு பெறுவாரு.
அது போனதுக்கு அப்புறம் அங்க நிறைய அந்த கடலுக்கு நிறைய சின்ன சின்ன குறும்பூதங்கள் எல்லாம் வந்து கடலை ஆக்குவாங்க. திரும்ப அந்த இதயத்தை கொண்டு போய் அங்க அவங்களுடைய அந்த கடலுடைய தேவதை கிட்ட பொருத்தணும். அதுதான் கதை. இவங்க அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த கடல் இதயத்தை அதை பொருத்துறதுக்கு போவாங்க. அங்க பார்த்தா ஒரு பேர் அரக்கி ஒருத்தர் இருப்பா. அவ வந்து அந்த இடத்த விட்டு போக விடாம தடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த இடத்த தாண்டினாதான் கடல் தேவதையே பார்க்க முடியும். அந்த பெரிய அந்த அரக்கி வந்து அங்க தடுத்துட்டு இருக்கிறப்போ யார் அந்த அரக்கி என்னன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போய் பார்த்தாங்க அப்படின்னா, அங்க போய் பார்த்தா அந்த கடல் தேவதை இருந்த இடம் எம்டியா இருக்கும். கடல் தேவதை இருந்த இடம் எம்டியா இருக்கும். என்னடான்னு பார்த்தா இந்த சின்ன இதயத்தை எடுத்தாங்கல்ல, இதயத்தை எடுத்த உடனே அந்த கடல் தேவதை தான் அரக்கியா மாதிரி அங்க நின்று இருப்பான். அவளுக்கே தெரியாது அவன் அரக்கியா இருக்க. அதுக்கப்புறம் அந்த இதயத்தை காமிச்ச உடனே அந்த கடல் தேவதைக்கு தான் யாருன்றது தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அவர் இதயத்தை கூத்துன உடனே அந்த அரக்கியே வந்து கடல் தேவதையா மாறிடுவான். இது என்னன்னா, இந்த கடல் தேவதையும் அந்த கடல் அரக்கியும் ஒண்ணுதான். இதயம் பூட்டி இருந்தப்போ அவ கடல் தேவதை, இதயத்தை திருடிட்டு கொண்டு போன உடனே அவ கடல் அரக்கியா மாறிட்டான். கடல் அரக்கியா மாறினது அவளுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் புரியும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ கடல் அரக்கி தேவதையா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல இருக்க முடியுமா? கடல் அரக்கியும் தேவதையும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல இருக்க முடியுமா? ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆளு இல்ல, ரெண்டு பேரும் ஒரே ஆளு. இதயத்தை எடுத்தா அவ கடல் அரக்கி, இதயத்தை செலுத்தினா அவ வந்து கடல் தேவதை. அது மாதிரிதான் இறைவனுடைய அருளும் மகா மாயையும் ஒரே பொருள் தான். இறைவனை உணராம இருக்கும் போது அது மகா மாயையா நிக்குது. இறைவனை உணர்ந்ததுக்கு அப்புறம் அதே மகாமாயை தான் அருள் வடிவமாக மாறுகின்றது. அப்போ மகாமாய சுத்தி பண்ணாதான் இந்த அருளை நாம் பெற முடியும். அவ்வளவுதான் கேட்கணும். இப்ப புரிஞ்சதுங்களா? ராஜேஸ்வரி அம்மா சுவாமி டெபியூட்டி கதையில எங்களுக்கு தெரிஞ்சதுக்காக என்ன காரணம் அப்படின்னா, இந்த மகாமாயை தான், இந்த திரோதானம் தான் திருவுருளாக மடைமாற்றமாகின்றது. இது திருவருள் தனிப்பொருள் கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு சுவாமி வந்து மொத்தம் எத்தனை தொழில் செய்யறாரு அப்படின்னு பார்த்தா மொத்தம் 5 தொழில்கள் செய்யறாரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இந்த சுவாமி நமக்கு எத்தனை தொழில் செய்யறாருன்னா 5 தொழில்கள் செய்யறாரு. இந்த 5 தொழில்ல இந்த ஆன்மாவுக்கு செய்யறது 2 தொழில் இல்ல. என்ன தொழில்? ஆன்மாவுக்கு சுவாமி என்ன செய்யறாரு? ஆன்மாவுக்கு என்ன தொழில் பண்றாரு? அருளல். மறைத்தல். அருமை தேவியம்மா, அருமை அருமை. அதாவது இந்த ஆன்மாவுக்கு 2 தொழில் பண்றாரு. மறைத்தல், காத்தல். காத்தல், படைத்தல், ஒடுக்குதல். இதெல்லாம் எதுக்கு செய்யறாரு? ஆன்மாவை காக்க முடியுமா? ஆன்மாவை படைக்க முடியுமா? முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வஸ்து. ஆமா, ஆன்மாவுக்கு தோற்றம், நிலை, பேரு, ஒடுக்கம் என்பது கிடையாது. அதனால படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் இதெல்லாம் எதுக்குத்தான் செய்யறாரு சாமி? எதுக்கு செய்யறாரு? இந்த உடலுக்கு தான் செய்யறாரு. இந்த சடத்தை தான் படைக்க முடியும், காக்க முடியும், ஒடுக்க முடியும். இந்த உடலுக்குத்தான் 3 தொழில். உள்ள இருக்கிற உயிருக்கு 2 தொழில். என்ன தொழில்? மறைத்தல், அருளல் அப்படின்னு தொழில். இப்ப ஆன்மாவுக்கு உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு எத்தனை தொழில் பண்றாங்க? உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு எத்தனை தொழில் பண்றாங்க? 2 தொழில். ஆனா 2 கிடையாது. 5. ஆனா உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு 2 தொழில் கிடையாது. 5 ஒரு தொழில் தான் ஐயா. ஒரு தொழில் தான். அந்த மறைத்தல் எடுத்தோம்னா அருளல் ஆயிடும். அருமை அருமை. என்ன ஆன்சர்னா நல்லா சொல்லிருக்கோம், நல்லா கவனிங்க. இந்த உடம்புக்கு தான் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் 3 தொழில். உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு 2 தொழில் தான், மறைத்தல், அருளல் என்ற தொழில். மறைத்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இறைவனை மறைச்சு உலகத்தை காண்பிக்கிறது மறைத்தல். அருளல்னா என்னன்னா, உலகத்தை மறைச்சு இறைவனை காமிச்சா அது பேர் அருளல். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. அருளல்னா என்னது?
உலகத்தை மறைச்சு இறைவனை காமிச்சா அருள், இறைவனை மறைச்சு உலகத்தை காமிச்சா மறைத்தல். இப்போ ரெண்டு தொழில என்ன சொல்றாங்கன்னா மறைத்தல். ஆன்மாவுக்கு ஒரு தொழில் தான், ரெண்டு தொழில் கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு செய்யறது ஒரே தொழில் தான். என்னது? மறைத்தல் தொழில் தான் சாமி பண்றது. என்ன மறைத்தல்? உலகத்தை மறைச்சான்னா அது அருளல், தன்னை மறைச்சான்னா அது மறைத்தல். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரெண்டுமே மறைக்கத்தான் செய்யறோம். இப்ப ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய தொழில் என்ன? ஒரே தொழில். ஆன்மாவால ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க முடியாது. ரெண்டு பொருளை ஒன்னா பார்க்க முடியாது. இந்த ஆன்மாவுக்கு ரெண்டு பொருளை ஒன்னா பற்ற தெரியாது. அதனால கன்ஃபியூஸ் வேணாம். உலகத்தை ஆசைப்பட்ட இல்ல, உலகத்தை ஃபுல்லா அனுபவிக்கிறப்பதான் ஒரு ஸ்டேஜ்ல உலகத்தை அனுபவிச்சு தெவிட்டி எப்பா சாமி வேணாம், எனக்கு இந்த உலகமே வேணாம் சாமி, நல்லாவே இல்லை, வேணான்ற அந்த உவட்பு நிலையை உருவாக்கி அப்ப உலகத்தை மறைச்சு இறைவனை தன்னை காட்டும் போது இறைவனுடைய திருவடியை பற்றிட்டு. அவ்வளவுதான். அப்போ இந்த ஆன்மாவுக்கு எத்தனை தொழில்? ஒரே தொழில் தான். என்ன தொழில் பண்ற அப்படி சாமி? ஒரே தொழில், மறைத்தல் தொழில் மட்டும் பண்றாருங்க. ஒரே தொழில் தாமா. அவனை மறைச்சா மறைத்தல், அவனை உலகத்தை மறைச்சிட்டான்னா அவனை காமிச்சாரு என்னது? அது பேர் அருளல். ஆக அப்போ ஒரே சக்தி தான். இப்படி திரும்பி நின்னா மறைத்தல், இப்படி திரும்பி நின்னா அருளல். ஒரு சக்தி தான். அந்த மகாமாயை தான். அவ முன்னுக்க வந்தா என்னது? மகாமாயை முன்னுக்க வந்தா மறைத்தல். அவளே திரும்பி அவ அருள் சக்தியா நின்னாலும் அது பேர் அருள். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு பொருள் தான். அந்த பொருள் என்ன பண்ணுது? அந்த பொருளே மற்றொரு பொருளாக மாறுகின்றது. அதனாலதான் மகாமாயைய சுத்தி பண்ணாதான் அருளல் வர முடியும். மகாமாயை சுத்தி பண்ணாம அருளல் வர முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஆள் தானே. இந்த படம் பாத்துருக்கீங்களா? எல்லாரும் ஜீன்ஸ் படம் பாத்துருக்கீங்களா? ஜீன்ஸ் பாத்துருக்கேங்க. ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க, சங்கர் டைரக்ஷன்ல. அதுல பாத்தீங்கன்னா அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் சாங்கல ஒருத்தவங்க இவங்க ஐசு இருக்கிறப்போ அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கிறப்போ இவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்? அந்த ஒரு பொண்ணுதான் ரெண்டு பேரும் நடிப்பாங்க. அந்த ஒரு பொண்ணுதான் தங்கச்சியாவும் அவங்கதான் நடிப்பாங்க. அதனால இவங்க இருக்கிறப்ப அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கிறப்ப இவங்க இருக்க மாட்டாங்க. அது போல அன்னை அந்த அருளல், அந்த மகாமாய இருக்கிறப்போ எது வராது? அருள் வராது. அருளல் இருந்தா இது வராது, மகாமாயை வராது. ஏன் அப்ப மகாமாயை தர்றான்? அருளலையே கொடுத்துடலாம்ல, டைரக்டா அருளல கொடுத்துடலாம்ல. இவன் மகாமாயை கொடுத்து அதை திருப்பி சுத்தம் பண்ணி அது இது பண்ணாம அவன் டைரக்டாவே அருள் கொடுத்துடலாமேன்னு கேட்டா, இந்த ஆன்மா அருளலை பெற தகுதி இல்லை. அருளை கொடுத்தாலும் என்ன பண்ணாது? அனுபவப்படணும். குழந்தைய கூப்பிட்டு நாம வைரம் கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? மண்ல விளையாடுறதான் அது விரும்பும். அதுக்கு அறிவுல பக்குவம் வந்து மண் விளையாட்டை விட இந்த வைர வைடூரியம் தான் உலை உயர்ந்தது, அது மூலமா நிறைய அனுபவம் பெறலான்னு அந்த பொருள்ல அதுக்கு அறிவு விளக்கம் ஏற்பட்டு வருவது போல இந்த ஆன்மாவுக்கு அருள்ல அறிவு விளக்கம் ஏற்பட்டு மெதுவாக மாயையே மாறி என்னவா மாறிடுறான்? அவளே அருள் சக்தியா மாறுறான். மகாமாயையே அருள் சக்தியா மாறுறான். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு உவர்ப்ப கொடுத்துத்தான், உப்பு திங்க வச்சாதான் என்ன குடிக்க முடியும்? உப்பு திங்க வச்சாதான் தண்ணி குடிக்க முடியும். அதனாலதான் அவ உப்ப திங்க வைக்கிறத அவதான் மகாமாயி. தண்ணி குடிக்கிறவ அருளல், அந்த அருள் சக்தி. இந்த அருள் சக்திய இந்த 30 நாளும் வழிபாடு செய்வதுதான் இந்த திருவம்பாவை விஷயம். அடியன் காலையில ஒரு 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் பேசுறேன். அடியார்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எத்தனை பேர் அதை பாக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் நல்லது. ஏன்னா உங்களுக்காகத்தான் அடியன் வந்து அனுப்புறேன். 3 நிமிடங்கள்ல பேசி ஒரு திருவம்பாவை ஒட்டிய செய்தி. ஏன்னா திருவம்பாவை முழுக்க எத்தனையோ வருஷம் வளர்க்கிட்டேன் நான். எனக்கு திருவம்பாவை வந்து அடியன் வந்து எப்போ 2014 ஆரம்பிச்சேன். 2014 கரெக்டா 20 வருஷம் 10 வருஷம் ஆச்சு.
10 வருஷம் ஆச்சு. 2014 விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சோம் திருவம்பாவைக்கு. அப்பெல்லாம் யாரும் அந்த அளவுக்கு விளக்கம்லாம் கொடுக்கல. அடியன் ரெக்கார்டிங் அடியன் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து பேசுறேன் ஆனந்தத்துக்கு தான் ஆரம்பிப்பேன். அப்படிதான் ஆரம்பிப்பேன். இதே கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கிறப்பதான் அங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரி, அதனால இந்த முறை நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெருஞ்சோதியும் சொல்லி எல்லாரும் தினமும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கனால அந்த விளக்கம் கொடுக்க வேணா கொஞ்சம் அந்த 3 நிமிஷத்துல அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விளக்கம் தருவோம்னு சொல்லிட்டு அடியன் தினமும் கொடுக்குறேன். அடியார்கள் கண்டிப்பா நீங்க கேளுங்க. இன்னொன்னு, இந்த மார்கழி நோன்பு இருக்கிறப்போ மனமாகாதவர்களுக்கு மனமாக கூடிய நோன்பு, பெரிய நோன்பு. மனமாகாதவர்கள் மனப்பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மார்கழி நோன்புல, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, 2 பேருமே காலையில நீராடி பெருமானை வழிபாடு செய்து வந்தால் இந்த 30 நாட்களும் சிறந்த மன வாழ்க்கை வரும் என்பது மார்கழி மகா நோன்பினுடைய மிகச்சிறந்த விஷயம். இந்த குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, பெரியவங்க இல்லாம இந்த குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க, குழந்தை பிள்ளைங்க எல்லாம் டெய்லி எந்திரிச்சு நீராடி வழிபாடு செய்தா அந்த ஊர்ல மழை வளம் குன்றாமல் பொழியும் அப்படின்றது நம்ம 2க்காக தான் செய்யறோம். ஏற்கனவே கேட்டிருப்பீங்க எல்லாரும். அதனால இந்த மார்கழி மாதம் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அதையும் கேளுங்க. இந்த முக்கியமான செய்தி, மகாமாயையை சுத்தி பண்ணாதான் திருவருள் கிடைக்கும்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கும். அது மட்டும் புரிஞ்சுக்கும். மகாமாயையை சுத்தி செய்யணும். மகாமாயை தான் சுத்தி, அப்பதான் அருள், அவதான் அருளா மாற போறாள். அவளை மாத்தினாதான் அருள் மாறுமே தவிர அருள் என்பவ வேறவளா வரப்போறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். வேறவளா வரப்போற அவதான் டபுள் ஆக்ட் பண்றான். இவ இருந்தா அவ இருக்க மாட்டா, அவ இருந்தா அவ இருக்க மாட்டா. அந்த அருளை பெறுவதற்கு மகாமாயை சுத்தி பண்ணுவது என்பது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு மாயையா அறுக்கணும். ஒவ்வொரு மாயையா அறுக்கணும். மாயைனா என்ன சாமி? மாயை என்றால் என்ன? ஆணவம், கண்மம், மாயை. மாயைனா என்ன? அதெல்லாம் ஓகே. மாயைனா மாயைனா என்ன டெஃபினிஷன்? ஆசைங்க. உலக இன்பம், உலகப்பற்று எல்லாமே அடங்கி போகுதுங்க இல்லையா? அதுல எந்த பொருள் நிலையில்லாத பொருள், நிலையில்லாத பொருள். எந்த பொருள் மாறுகின்றதோ அது மாயை. அவ்வளவுதான். எந்த பொருள் மாற்றம் அடைஞ்சாலும் அது மாயை தான். எந்த பொருளா வேணா இருக்கட்டும். இந்த உலகம் மட்டுமல்ல, மேல் உலகம், அருள் உலகம் என்று சொல்லுகின்ற அந்த உலகமும் என்ன பண்ணுது? அந்த உலகத்துல இருக்கிற தேவேந்திரன் மாறுறான், அந்த உலகத்துல இருக்கிற பிரம்மன் மாறுறான், அந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு மாறுறா. அப்படி எல்லாரும் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த உலகமே மாறுவதனால அவைகளையும் நம்ம என்ன பண்றோம்? மாயைன்னு தான் சொல்றோம். மாறுகின்ற எல்லாமே மாயை. ஒருத்தன் மட்டும் மாறமாட்டான். யாரு? சிவபெருமான் ஒருவன் மட்டும் மாறமாட்டான். அதனால மாற்றம் அடையாத மாயை. அப்போ இந்த மாயை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாயை எவ்வளவு மாயை இருக்கு அப்படின்னா 6 கோடி மாயைகள். சும்மா ஒரு பேருக்காக சொல்றாங்க. ஆனா 6 கோடி இல்ல, 6000 கோடிக்கும் மேல இருக்கு. சும்மா ஒரு கோடிக்காக கோடி நிலையில்லாத பொருள் எல்லாம் மாயை. ஆமா, நிலையில்லாத பொருள். எதெல்லாம் நிலையில்லாத பொருளும், இதெல்லாம் நிலையில்லாத பொருள்னு சொன்னா கூட நமக்கு என்ன தோணும்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். அதுக்காகத்தான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, மாற்றம் அடைஞ்சிட்டாலே அது மாயை இல்ல. நம்ம என்ன பாக்குறோம்? நம்ம பிள்ளைய பாக்குறோம். நம்ம பிள்ளை நம்ம கூட தான் இருக்க போகுது, நிலையா இருக்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல. நம்ம பிள்ளை நம்ம கூட தான் இருக்க, நிலையா இருக்க போகுது, நம்ம பிள்ளை தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளை என்ன ஆகுது? வளருதா வளரலையா? சின்ன பிள்ளையா கை குழந்தையா இருந்தது என்ன ஆகுது? அப்படி மாறுது இல்ல, அப்படி மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ மாறுறது எதை பார்த்தாலும் மாயைன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். வேற ஒண்ணு. அது ஈஸி இல்ல. மாறுகின்ற பொருள் எல்லாம் மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. நிலைத்த பொருள் நிலையாத பொருள் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம் இல்ல. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மலை இல்ல, இமயமலை பார்த்தா இப்பயும் அப்படிதான் இருக்கு, 100 வருஷம் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு, எத்தனை வருஷம் ஆனாலும் அது தன்னுடைய நிலையிலிருந்து மாறிட்டே இருக்கு. அது என்னது? அது பனிப்பொழிவு, அதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள். சின்ன மாற்றம் வந்தாலும் அது மாயை பொருள்னு ஈஸியா நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அப்போ எது மாயைன்னா, எந்த பொருள் எல்லாம் மாறுகின்றதோ அந்த பொருள் எல்லாம் மாயை. நீங்க கேட்கலாம், இது என்னது சாமி? கணக்கு தெரியுதா? என்னது? வாட்டர் பாட்டிலுங்க. வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் மாறப்போதா? எனக்கு செஞ்சாச்சு, இது மாறப்போதா?
மாறாதுங்க ஐயா, மாறாதுங்க. அப்படியே தானே இருக்கு. அப்ப ஆமாங்க. இத வந்து நிலைத்த பொருள் சொல்லிடலாமா? ஏன்னா இதுக்கு ஐயா தோற்றம் இருக்கு. ஐயா இதுக்கு தோற்றம் அதனுடைய இருக்கு. நிறம் மாறும், அதனுடைய நிறம் மாறும். சூப்பர் சூப்பர். இதுக்கு தோற்றம் இருக்கு. எந்த பொருள் தோற்றம் உடையதோ அதுவும் மாயை தான். இப்படி ஈஸியா வச்சுக்கோங்க. எந்த பொருளாவது தோன்றுனா அது மாயை தான். எந்த பொருள் தோன்றினாலும் அது மாயை தான். தோன்றிட்டாலே அதுக்கு என்ன உண்டு? நிலை பேர் உண்டு, அழிவு உண்டு. தோன்றி எல்லாம் அழிந்து போகணும்ன்றதும் விதி. அப்ப தோன்றினாலே மாயை தான். அப்ப சந்திரனை பார்த்தா தோன்றுது, அப்புறம் சூரியனை பார்த்தா தோன்றுது. பூமியும் எதையோ காலம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுவும் ஒரு காலத்துல தோன்றியதுதான் இல்ல. அப்ப கண்டிப்பா அதுக்கு ஒரு அழிவு உண்டு. இல்ல வானம் இதெல்லாமே பஞ்சபூதங்கள் எல்லாமே தோன்றியதுதான். அதனால அவைகள் அனைத்துக்கும் அழிவு உண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மாயை என்பது தோற்றத்துக்கு உரிய பொருள் எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லலாம். தோற்றினாலும் சொல்லுங்க சுவாமி. சிவன் சொல்றான், அப்புறம் அன்பும் தோன்றுது அப்படின்னா அது மாறும்ல. அன்பு இப்போ ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது இல்ல. சிறப்பு சிறப்பு சிறப்பு. எவ்வளவு அழகு பாருங்க. அன்பு தோன்றுதானே, அன்பு தோன்றுது, அப்ப மாயைதான், அதுவும் மாயைதான்னு கேக்குறாங்க. அது அறிவு அறிவு தோன்றுதா தோன்றலையா சாமி? அறிவு நமக்கு அறிவு தோன்றுதா தோன்றலையா? நமக்கு அறிவு தோன்றுதா? அறிவு தோன்றுது. இதுல ஃபுல்லா போயிருங்கய்யா. கண்டிப்பா வயசு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். அருமை அருமை. ஐயா சொல்றது லோகதக கேட்க அருமையான கேள்வி. அன்பு அறிவெல்லாம் தோன்றது இல்லையா? அப்ப அது அழிவுக்குரியது, அதுவும் மாயை தானே. சிவமும் அன்பும் ஒண்ணுன்றீங்களே, அது எப்படி வந்து அப்ப மாயை தானே? அப்ப சிவம் எப்படி அன்பும் சிவமும் ஒன்றாகும்? அருமையா லாக் பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான கேள்வி. இப்போ இந்த ஆன்மாவினுடைய அறிவு என்பது தோன்றிய பொருள் அல்ல. புரியுதுங்களா? ஆன்மாவினுடைய அறிவு பொருள் என்பது தோன்றிய பொருள் அல்ல. அது எப்பவுமே இருக்கிற பொருள் தான். நம்ம படிக்கிற படிப்புக்கு என்ன பேரு? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கல்வின்னு பேரு இல்ல. படிக்கிற படிப்புக்கு கல்வின்னு பேரு. ஏன் கல்வின்னு பேரு அப்படின்னா, கல்லுதல் தோன்றுதல் அப்படின்ற வார்த்தை, தோன்றதுக்கு பேரு தான் கல்வி. இப்போ தோண்டிக்கிட்டே போனோம், என்ன வரும்? தோண்டிக்கிட்டே போறோம் இல்ல, தண்ணி அப்படி மேல தோண்டிக்கிட்டே போறோம், கீழே என்ன வரும்? உடனே என்ன பண்ணுவோம்? தண்ணி மேல வருங்க. தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லுவோம்ல. தண்ணியா வந்துச்சு? நாம தான் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனோம் இல்ல, உண்மைதானே? தண்ணி வரல, நாம தான் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனோம். தண்ணி அங்கேயே தான் இருக்கு. மேல இருக்கக்கூடிய மண்ணை கிளறி உள்ள இருக்க தண்ணியை தொட்டோம். அது போல இந்த ஆன்மாவுக்கு அறிவு அப்படியே தான் இருக்கு. அதை கிளறி மேல இருக்கிற அந்த மலத்தெல்லாம் கிளறி நம்மளுடைய அறியாமையெல்லாம் கிளறி உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவுக்கு போனோம். அவ்வளவுதான். அதை தோண்டாமலே விட்டுட்டோம்னா உள்ள இருக்கிற அறிவு சுத்தமாவே தெரியல. சில பேர் ஒரே சின்ன ட்ரில்ல போட்டு கொஞ்சம் போல அறிவு எடுத்துக்கிறாங்க. சில பேர் பெரிய கிணறு போட்டு கொஞ்சம் போல ஆக நம்ம கிட்ட அறிவு எப்பொழுதுமே தண்ணி எப்பயுமே கீழே இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட அறிவு எப்பயுமே உள்ள இருக்கு. நாம தான் தோண்டி உள்ள போறோம். இந்த அறிவு என்பது எப்படி நிலைத்த பொருளோ அது போல ஆன்மாக்குள்ள எப்பயுமே அன்பு இருக்கு. அந்த அன்பை வெளிக்கொணரத்தான் முடியல. அந்த அன்பை வெளிக்கொணரத்தான் முடியல. அன்பு ஆன்மாவினுடைய இயல்பு. கமிங் 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 அம்மா கை வச்சிருக்கீங்க, ஏதாவது பேசுறீங்களாமா? இல்ல ஐயா வருவாரு, இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஐயா வெளியில போயிருக்காரு, வருவாரு. அம்மா சிவாய நமங்க. அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்கிக்கிறேங்க சாமி. சிவாய நமங்க.
திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. ஆக இந்த அறிவை, இந்த ஆன்மாவினுடைய இயல்பான அறிவையும் இந்த ஆன்மாவினுடைய இயல்பான அன்பையும் எது மறைச்சிருக்கு? ஆணவம் என்ற மண்ணு மறைச்சிருக்கு. அதை தோண்டி 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 அது உள்ள இருக்கக்கூடிய இயல்பா இருக்கக்கூடிய அந்த அன்பை, அப்ப அன்பு தோன்றுவது போல தெரிஞ்சாலும், எப்படி தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும், தண்ணியா வந்துச்சு, தண்ணியா வேலை வந்துச்சு, தண்ணி வேலை வந்துச்சான்னு கேட்டேன். இல்ல, நாம தான் தண்ணி இருக்கிற இடத்துக்கு கீழே போனோம். புரியுதுங்களா? அது போல தண்ணி அதே இடத்துலதான் இருக்கு. நாம அதுக்கு ஒரு வழிவகை செய்து எடுக்கிறது போல நம்மளுடைய ஆன்மாக்குள்ள அன்பும் அறிவும் அது இயல்பு. அது என்னைக்கும் தோன்றுவதும் இல்லை, என்னைக்கும் அழிவதும் இல்லை. சூரியன் தோன்றுதா மறைதா? இல்ல. சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவது. பூமி தான் சுத்துது. பூமி சுத்துறனால சூரியன் ஒரு பக்கம் தோன்றி மறைவது போல தெரிகின்றது. எப்படியோ அது போல இந்த ஆன்மாதான் வெளிப்புக்கும் தூக்கத்துக்கும் நடுவுல போறதுனால அன்பு தோன்றுவதும். அன்பு இயல்பு. ஆன்மாவுக்கு எதுதான் செயற்கை? எதெல்லாம் செயற்கை ஆன்மாவுக்கு? ஆன்மாவுக்கு எதெல்லாம் செயற்கை? ஆன்மாவுக்கு எதெல்லாம் செயற்கை? துன்பம் செயற்கை. ஆன்மாவுக்கு துன்பம் செயற்கை. இந்த ஆன்மாவுக்கு காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம் என்று சொல்லுகின்ற 6 குணங்களும் செயற்கை தான். ஆனா அது என்ன ஆயிடுச்சு? இயற்கை மாதிரி தெரியுது இல்ல? இயற்கையாவே அது கோபம் வருது, இயற்கையாவே இதுக்கு காமம் வருது, இயற்கையாவே இதுக்கு லோபம் வருது, மதம் வருது, ஆச்சரியம் வருது, எல்லாம் வருதுன்னு நினைக்கிறோம்ல. இயற்கை அல்ல, அது இயற்கைக்கு மாறானது. இந்த ஆன்மா செய்வதெல்லாம் கோவப்பட்டா அது இயற்கைக்கு மாறா இருக்குன்னு. இந்த ஆன்மா துன்பத்துல இருந்ததுன்னா இயற்கை. இந்த ஆன்மா இன்பத்திலேயே இருக்கிறது பேர் தான் இயல்பு. அதுதான் இயற்கை. ஆன்மாவினுடைய இயற்கை. செயற்கை தான் இந்த 6 குணங்கள். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்போ அன்பும் சிவனும் ஒன்றா? ஒன்று. ஏன்? அன்பு தோன்றல, அன்பு உள்ளதான் இருக்கு. நாம தான் தோண்டி உள்ள போய் எடுக்கிறோம். எப்போ? கண்ணீர் மல்கினாலும் கண்டுபிடிச்சிடும் யாரையாவது. இந்த அன்பை மீதூர செய்வதுதான் இந்த உடல் எடுத்ததற்கான மூல பயனை. அன்பு மீதூர செய்வதுதான் இந்த உடல் எடுத்ததுக்கான. ஏன்னா இந்த அன்பை உடம்புல தேக்கிறதுக்காகத்தான் இந்த ஆன்மா உடலை எடுத்துரும். ஆனா என்ன பண்றோம்? வாக்கியா தகராறு, காசு ஒத்து தகராறு, இது கல்வியில தகராறா? சாமி ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. ஆன்மா தூய்மையானது, அதுல எப்படி இந்த மலங்கள் எல்லாம் போய் ஒட்டுதுங்க ஐயா? அருமை 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 அருமை. தூய்மையா தான் இருக்கு இல்லக்கா. இப்ப நீங்க ஆன்மா தூய்மை, ஏன்னா ஆன்மா சிற்றறிவு அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா? ஆன்மாவுக்கு சிற்றறிவுன்னு ஏன் சொல்றோம்? ஆன்மாவுக்கு சிற்றறிவுன்னு ஏன் சொல்றோம்னா, இந்த மலம் கலந்திருக்கிறதுனால அது பேர் சிற்றறிவு. அதனாலதான் இந்த மலம் கலந்திருக்கிறதுனால அது சிற்றறிவுன்னு சொல்றோம். இந்த மலம் ஏன் கலந்துச்சு அப்படின்னா, இந்த ஆன்மா அனாதியில வந்திருக்கு. கழுத 2 பொருள் நிக்குது. ஏதாப்படி சிவபெருமான் நின்றுருக்கா, அப்படி இந்த இருளு நின்றுருக்கு. இது என்ன பண்ணுது தெரியாம எதை பிடிச்சிருச்சு? தெரியாம நடந்து காலில் முள்ளு குத்திருச்சு. அவ்வளவுதான். அந்த பிள்ளை காலில் முள்ளு குத்திருச்சு. முள்ளு குத்துனது தெரியல. முள்ளு குத்துனதுக்கு அப்புறம் இது அந்த ஒளிப்பொருளை தேடவே இல்லை. ஏன்னா முள்ளு குத்துனதே தெரியாதனால. அந்த முள்ளு தைத்தது என்பது அனாதி. அது அந்த பொருளோடய சேர்ந்துச்சு. அது எப்ப அது கூட கலந்துச்சுன்னு சொல்ல முடியல. இறைவன் தோன்றிருக்காரு, ஆன்மா தோன்றிருக்கு, ஆணவருக்கு பார்க்கிறார் சுவாமி. இது பொருள் இதோட கலந்திருக்கு. அவ்வளவுதான். இது அனாதி. இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு மூல தத்துவமே. இந்த ஆணவம் கலந்திருக்கிறதுனாலதான் அதை எப்படியாவது கழட்டி விடணுன்றதுக்காக இவன் என்ன பண்றான்? பல முயற்சிகள் எடுக்கிறான். பல விதமான அந்த ஆன்மாவுக்கு தொழிலே செய்ய தேவையில்லாதவன் ஜம்முன்னு இருக்கலாம்ல. ஒரு பெரிய நிலச்சுவாந்தார் இல்ல, பெரிய நிலச்சுவாந்தார், சொத்து நிறைய வச்சிருக்காரு. அவரு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. ஆனா என்ன பண்றாரு? எல்லாருக்கும் காசு கொடுக்குறாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கொடுக்குறாரு, அதை செய்யறாரு, இதை செய்யறாரு, ஓடுறாரு. யாராவது கஷ்டப்பட்டா துடிக்கிறார். அவங்கதான் கடவுள்னு சொல்வது போல இறைவர் என்பவன் 5 தொழில்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்னு, நாமெல்லாம் போற்றுவது அவனுக்கு ஏதோ பிடிக்கும் போல. அதுக்காக மற்ற எல்லா சமயமும் என்ன சொல்லுது? இறைவனை புகழ வேண்டும் சொல்லுது. இறைவன் புகழ்ந்தாதான்
புகழ்ந்தாதான் அவனுக்கு அருள், அவனுக்கு முக்தி அப்படின்னு எல்லா சமயம் சொல்லும் போது இவர் என்ன பண்றாரு? இத்தா பிறை சூடி பெருமானே அருளா திட்டுன்றாரு. அவனுக்கு திட்டுனாலும் வாழ்த்துனாலும் ஒண்ணுதான். அவன் கூட நீங்க பேசினா போதும், அவன் கூட நீங்க பேசினா போதும். அவனுக்கு தமிழால் என்னை வைதாரையும் வாழ வைப்பேன்றார் யாரு? முருகப்பெருமான். அதனால அவனுக்கு அவன் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அவனை போட்டுறதுனால அவன் வேலை பார்க்கறான் போல, நம்ம படைக்கிறாங்க. இல்ல, நம்மள மட்டும் இல்ல, எறும்புக்கும் அதேதான். எறும்பையும் நம்மையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரே பெருமான் நம்மளுடைய சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கு எறும்பும் நம்மளும் ஒண்ணுதான். எறும்பு பூசை பண்ணது பண்ணல, அது எப்படி அதுக்கும் அருள் செஞ்சு அதுக்கும் அருளல் பண்ணி மறைத்தல் பண்ணி அது கூடயே இருப்பது போல நம்ம கூடயே தான் இருப்பான். நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படம் பாருங்க, கந்தர், அது என்னது, அந்த சாமி முருகர் படம், கந்தன் கருணை. கந்தன் கருணையில ஆறு முகமான பொருள் வான்மகில வந்தான் அழகனிவன் முருகனென புதிய பெயர் கொண்டான் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அதுல இந்த கார்த்திகை பெண்கள் அப்படியே கூட கூட்டிகிட்டே 6 பேரையும் கூட்டிக்கிட்டே போவாங்க. 6 பேர் கூடயும் முருகன் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த 6 பேரும் 6 குணங்கள், இந்த 6 குணங்கள் கூடயும் முருகன் டிராவல் பண்ணுவான். 6 அறிவுடைய உயிர்களோடையும் பெருமாள் டிராவல் பண்ணுவான். அதுதான் அந்த அர்த்தம். கார்த்திகை 6 பேர் கூட்டிட்டு போகுதுல 6 அறிவுடைய உயிர்களோடையும் பெருமாள் டிராவல் பண்ணுவான். கார்த்திகை பெண்கள் 6 பேர் கூட்டிட்டு போறது ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு என்று சொல்லுகின்ற 6 அறிவுடைய 6 அறிவு இருக்கக்கூடிய ஆன்மா கூடயும் டிராவல் பண்ணுவான். ஓரறிவு இருக்கக்கூடிய நத்த புல் பூண்டு அது கூட டிராவல் பண்ணுவான். ஈரறிவு நத்த கூட டிராவல் பண்ணுவான். இப்படி எல்லாரு கூடயும் டிராவல் பண்ணக்கூடியவன் யார் அப்படின்னா அவன் தான் முருகப்பெருமான். அவன் 6 பொருள்களோடையும் டிராவல் பண்ணுவான். எதுக்கும் அவங்களுக்கு பாரபட்சம் கிடையாது. இது பெரிய மத்த சமயத்துல அப்படி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சமணத்துல புத்தத்துல பெண்களுக்கு என்ன கிடையாது? முக்தி கிடையாது. சமணத்துல பெண்களுக்கு முக்தி கிடையாது. பௌத்தத்துல பெண்களுக்கு முக்தி கிடையாது. அவங்க இப்ப பெண்களா பிறந்திருக்காங்கல்ல, அவங்க அடுத்த பிறவியில ஆணா பிறந்தா தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும். அதே போல சமணத்துல நீ துறவுல நின்னாதான் முக்தி. துறவியா இல்லாம எல்லாரும் இருந்தான்னு வச்சுக்கோ, உனக்கு முக்தி கிடையாது. பௌத்தத்திலையும் அப்படித்தான், துறவுலதான் முக்தி, நீ இதுலதான் முக்தி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா கூட எடுத்த உடனே அவங்களுக்கு அரைக்கோவில் இடத்தோடுடைய செவியன் அப்படின்னு ஒரு வார்த்தையில யாருக்கு அரைக்கோவில் இட்டுட்டாரு? எங்க அப்பா கூட எங்க அம்மாவும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கானா என்ன அர்த்தம்னா எங்க 2 பேர்த்துக்குமே முக்திக்கு சமம் உண்டு, உங்க கொள்கை தப்புன்னு தோடுடைய செவியன்ற வார்த்தையிலேயே சமண மதத்தை உடைக்கிறார், பௌத்த மதத்தை உடைக்கிறார். அந்த கொள்கையை அப்படியே உடைச்சு போடுறாரு நம்முடைய பரசமய கோளரி அப்படின்னு சொல்லுது. சாமி மதங்கள் எல்லாம் கடந்து நிக்கிறவதானுங்க. அப்புறம் எப்படி இங்க பௌத்த மதத்துல இருக்கிற பெண்களுக்கு மட்டும் முக்தி கிடையாதுன்னு இல்ல, அவங்களுடைய நினைப்பு சாமி எல்லாருக்கும் தான் முக்தி கொடுக்க போறாரு. பௌத்த சமயத்துல இருந்தார்ல யாரு? சாக்கிய நாயனார் பௌத்த சமயத்திலேயே இருந்து நம்ம சாமி கிட்ட முக்தி வாங்கினவர். அவருக்கு பௌத்த சாமி தான் அவருக்கு முக்தி கொடுக்கணும். ஆனா நம்ம சாமி கிட்ட தான் முக்தி கூட இருக்காள். மறவாத கல்லறிந்த சாக்கியிருக்கும் அடின்னு சொல்றாரு. நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பூனை கண்ண மூணா உலகம் இருண்டு போச்சுன்னு சொல்ற மாதிரி அவங்க ஒரு கோட்பாட்டுக்குள்ள கொள்கைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சைவ சமய கொள்கை தான் உலகத்துக்கு ஏற்புடைய கொள்கை. அதனாலதான் என்ன பாட்டு, அந்த பாட்டு பேர் என்ன? அதில் சார் சமயமாம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் உண்டனுள் நான்கொரு செம்பொருள் வைத்த திரு தேவாரமும் திருவாசும் உய்வத்தர செய்த நாவல் பொற்றால் எம் உயிர் துணையே. சைவ சமயத்துல சொல்லப்பட்ட கருத்து தான் உண்மை கருத்து, மற்றதெல்லாம் டுபாக்கூர் கருத்துன்னு சொல்லிட்டாங்க. இத அடியே டுபாக்கூர்னு சொன்னே கவனிச்சுக்காதீங்க. என்ன காரணம்? அது டுபாக்கூர்னு நிரூபிச்சிருக்காங்க. இதுதான் நிரூபணம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். சைவ சமயத்தை தவிர மத்த எல்லா சமயத்திலையும் சைவ சமயத்திலயும் நிறைய உள் டுபாக்கூர் இருக்கு. உள் டுபாக்கூர் என்னன்னா சைவ சமயத்திலேயே சிவசமவாத சமயம், சிவ சைக்கிய சமயம் அப்படின்னு சிவனை அவங்க முழுமுதல் பொருளா ஏத்துக்குவாங்க. ஆனா முக்தியில மாறுபடுவாங்க, நிறைய இதுல மாறுபடுவாங்க. அப்படியெல்லாம் மாறுபடாம நாம இப்ப நிக்கிற சமயத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சுத்த அத்துவித சமயம், சுத்தாத்வித சைவ சமயம். நம்ம இருக்கிற சமயத்துக்கு பேர், நம்ம இருக்கிற சைவ சமயத்துக்கு. சைவ சமயம் ஜென்ரலா சொல்லிடக்கூடாது, சைவ சமயம் ஜென்ரலா சொல்லிடுற. இது பேரு சுத்தாத்வித சைவ சமயம் அப்படின்னு சொல்லுவோம். சுத்தாத்வித சைவ சமயம். சரி,
சாமிக்கு எந்த இதுவும் கிடையாது. நீங்க வேற யார பொருள் யார வேணாலும் சாமி கும்பிட்டாலும் அவன் தான் அருள் செய்ய போறான். அவங்கதான் வேற நினைச்சிட்டு இருக்கான். வேற சாமி வந்து யாதொரு தெய்வம் கண்டீர் மாதொரு பாகன் தான் அருள் செய்வார்ன்ற மாதிரி யார வேணாலும் கும்பிட்டாலும் நீங்க எங்க என்ன பண்ணாலும் மேனேஜர் சைன் போட்டாதான் என்ன ஆகும், பேங்க்ல லோன்ஸ் ஆக்ஷன் ரிலீஸ் ஆகும். யார வேணா பாருங்க, மேனேஜர் சைன் இல்லாம அது என்ன ஆகாது, அந்த மணி ரிலீஸ் ஆகாது என்பது போல நீங்க யாரு கேஷியரை பாருங்க, பியூனை பாருங்க, அக்கௌண்டன்ட்டை பாருங்க, எல்லாரும் ப்ராசஸ் பண்ற மாதிரி தெரியும் இல்ல. நீங்க உட்காந்து பணம் கொடுப்பீங்களா, கொடுத்த உடனே பணம் எடுத்து தருவார்ல, அவர் கேஷியர் தானே பணம் எடுத்து தருவாரு. அவர் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், கேஷியர் தான் பணம் தரான்னு நினைச்சிருக்கோம். இல்ல கேஷியருக்கு 1 லட்ச ரூபாய் ஏற்கனவே சைன் போட்டு யார்கிட்ட தான் வாங்கியிருப்பாரு. கேஷியர் 1 லட்ச ரூபாய் சைன் போட்டு யார்கிட்ட தான் வாங்கியிருப்பாரு. மேனேஜர் பாஸ் பண்ணி கொடுத்தா கேஷியர் பணம் கொடுப்பாருங்க. கவிதாமா பேங்க் வேலை செய்யற கவிதாமா இருக்கிறப்ப நமக்கு எதுக்கு பேங்க் பத்தி அவங்களுக்கே தெரியும். மேனேஜர் கிட்ட சைனை போட்டுதான் அந்த காசை வாங்கி நம்ம கூட கொடுப்பாங்க. ஆனா நமக்கு பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும், கேஷியர் சான்ஸ் இல்லைங்க பாருங்க, யார்கிட்டயும் கேட்டாரு, அவரே வச்சிருக்காரு பெட்டி நிறைய பணம், காசு கேட்டா நெடுக்குனுக்கு தூக்குறாரு, அந்த மிஷின்ல போறாரு, கடகடா என்னடா கொடுக்குறாரு. என்ன மனுஷங்க அப்படின்னு அது மாதிரிதான் நம்ம ஏமாந்து போறோம். அந்த சாமியை பார்த்து அந்த சாமி அருள் செய்துங்க, என்னங்க கேட்ட உடனே அருள் செய்துன்னு அந்த அருளை யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கு, சைன் போட்டு சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கு. எந்த சாமியா இருக்கட்டும், எல்லா சாமியும் சிவபெருமான்கிட்ட அருளை சைன் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதுவே கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலும் நாம ஒருத்தவங்க தான் புத்தியோட இந்த அருள் மேனேஜர்கிட்ட தான் வந்ததுன்றது புரிஞ்சுக்கணும். அதனால சைவ சமயத்துல நம்ம இருக்கிறது நம்ம பெரிய ஒரு விஷயம். சரி, முக்கியமான செய்தி. அப்போ எல்லா சமயமும் முரண்படுது, முக்தி இல்லைன்னு சொல்லுது. இதெல்லாம் சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய சைவ சமயத்துலதான் இது ஏன் இங்க வந்தோம், நம்ம எதுக்காக வந்தோம், சைவர்களுக்காக வந்தது எதுக்கு, தோளுடைய செவியன் வந்தான் முன்னாடி. சரி, எதுக்கு வந்தோம், இதெல்லாம் இது என்ன பொழப்புன்னு தெரியல எனக்குலாம், எதுக்கு வந்தோன்னே தெரியல. எதுக்கு வந்து மாயை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, மாயை பத்தி பேசுறோம், அதுல மாற்றுக்கிறதே இல்ல. அதுல எங்க புடிச்சு நம்ம வந்து ஞான சம்பந்தருக்கு வந்தோம் அப்படின்னு நம்ம சாமி செய்கின்ற தொழில் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம சாமி செய்கின்ற தொழிலுக்கு பாராட்டு எதிர்பார்க்காது இன்னைக்கும். அதுதான் நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் வந்து சாமிய இன்னைக்கு காலையில லட்சார்ச்சனை பண்ணேன், சாமிக்கு வெள்ளியிலேயே வில்வ மாலை போட்டேன், நான் சக்கரை பொங்கல் நெய் தூக்கலா ஊத்துனேன், என்ன மாதிரி பக்தி செய்ய முடியாது. எல்லாம் யாருக்கு, உனக்கு தான். அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு போக்கும் வரவும் புணர்வும் எல்லாம். அடியனுக்கு ஒரு கோவில் எப்போ ஒவ்வொரு வாரமும் சென்னையில இருக்கிறப்போ 21 நாள் தொடர்ந்து கோவிலுக்கு போவோம். 21வது நாள் எந்த கோயில் முடியுதோ அந்த கோயில்ல நிறைய தீபங்கள் ஏற்றுவோம். அந்த கோவில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு மாலை, பூஜை, புனஸ்காரம் எல்லாமே பண்ணி எந்த கோயில் 21வது நாள் முடியுதோ அந்த கோயில்ல அவ்வளவு பெரிய விஷயம் செய்வோம். ஒரு நாள் வந்து நேமம் சொல்லிட்டு ஒரு கோவில், அது யாருக்குன்னு தெரியல, இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. அந்த கோவில் போனோம்னா அப்படியே பாலடைஞ்சுதான் இருக்கும் அந்த கோவில், அங்கங்க சிதிலம் அடைஞ்சிருக்கும், அப்படிலாம் இருக்கும். அந்த கோவில்ல நிறைய தீப தூபங்கள்லாம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சு பெருமானுக்கு அந்த எனக்கு ரொம்ப பிடித்தது என்ன அப்படின்னா, இந்த திராட்சை இருக்கு இல்லையா, கருப்பு திராட்சை, அதுல மாலை கோர்த்து சுவாமிக்கு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாய்மானவர் சன்னதியில தான் அடிக்கடி கத்துக்கிட்டேன். தாய்மானவருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, திருச்சி தாய்மானவருக்கு பழமாலை சாற்றுவது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால தாய்மானவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெருவுடையார் மாதிரி இருக்கும், அப்படி ரொம்ப பெருசா. நீங்க பாத்துறீங்களா தாய்மானவர்? திருச்சி தாய்மானவர் சிறப்பு. திருச்சி தாய்மானவர் கோயிலுக்கு அடிக்கடி எப்ப போனாலும் அங்க ஒரு சின்ன வேலை இருக்கும். அடிக்கனுக்கு எப்பயுமே அங்க போய் கிளாஸ் எடுப்பேன். ஞாயிற்றுக்கிழமை கியா பேபி ஸ்கூல்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு வீக்கெண்ட் கிளாஸ் எடுக்க போவேன். நான் போறதுக்கான காரணமே ஒண்ணு பணம் கிடைக்கும், அப்போ ரொம்ப கஷ்டம். அதனால அந்த மாதிரி வெளியில எல்லாம் வேலை பார்த்தாதான் கொஞ்சம் பண்ண முடியும், பணம் கிடைக்கும். இன்னொரு அங்க போயிட்டு போய் பார்ப்பேன், அப்பாவை போய் பார்க்காம 3:30 முடிஞ்சிடும், கிளாஸ் முடிஞ்சிடும். 3:30 முடிஞ்சோடனே குடுகுடுன்னு ஓடி போய் வெளியில ஒரு 2 கிலோ பழத்தை வாங்கி ஊசி இதெல்லாம் வாங்கி அந்த வாசல்லையே ஒரு பெரிய விரிப்பை விரிச்சு தாய்மானவர் சன்னதியில அங்க உட்காந்துட்டு அப்படியே ஃபுல்லா அந்த வாழையை அப்படியே கோர்த்துட்டு இருப்பேன். அப்படியே கோர்த்து அப்படியே பழமாலை அப்படியே கோர்த்து ரொம்ப நீளமா, ஏன்னா அவர் பெருசா இருப்பார்ல, அது ரொம்ப நீளமா கோர்த்து அங்க பெருமானுக்கு கொடுக்குறது அது எனக்கு. அப்போ அந்த மாதிரி சுவாமிக்கு திராட்சை மாலை போடுறது, அது பார்க்கறதுக்கு அப்படியே ருத்ராட்ச மாலை மாதிரி இருக்கும். நீங்க பார்க்க அங்க இருந்து அவருக்கு போடுறப்ப அப்படியே ருத்ராட்ச மாலை மாதிரி இருக்கும். அவ்வளோ தூக்க முடியாது. இந்த மாலையை வந்து ரொம்ப வெயிட், பயங்கர வெயிட் ஆயிடும், அது மாதிரி தூக்க முடியாது.
எனக்கு அந்த மாலை சாற்றுவது ரொம்ப பிடிக்கும். அதனால அதெல்லாம் சாற்றி எனக்கு ஒரு பெரிய மனசுக்குள்ள ரொம்ப ஒரு உணர்வு. ஆகா, சாமிக்கு திராட்சை மாலை சாத்திட்டோம், அவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம், எத்தனையோ விளக்குகள் ஏற்றிட்டோம், பாமாலை சூட்டிட்டோம், இதெல்லாம் கேட்டு மன நிறைவோடு அன்னைக்கு போயிட்டு நான் வீட்டுல போய் தூங்க போனப்போ ஒரு செய்தி காதல் விடுது. என்னன்னா, சிவபெருமான் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனை அப்படின்னு சொன்ன உடனே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறப்போ, அவனுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இன்னொன்னு, அவனுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. எந்த அனுபவம் கிடையாதுன்னா என்ன? நாம செய்யறோமே பூஜை புனஸ்காரம், அந்த அனுபவத்தை அவன் ஏத்துக்கிறவன் கிடையாது. அவன் அந்த அனுபவத்தை ஏத்துக்கவும் மாட்டான், எடுக்கவும் மாட்டான், விடவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். அவன் செய்யறவன் டெய்லி பூஜை பொங்கல் புளியோதரெல்லாம் காட்டுறோம்ல, அப்ப இது யாருக்கியா போகுது அப்படின்னு கேட்டா, அது யாருக்கு போகுதுன்னா அந்த அனுபவ சுவாமியோட அனுபவத்தை பாத்தியப்படுறதுக்கு நமக்கு யார் இருக்கா? நமக்கு சண்டேஸ்வர நாயனார். சண்டேஸ்வர நாயனாருக்கு தான் போகுது. எனக்கு உண்மையான பக்குவம் தான் என்ன நினைச்சிருக்கணும், நாயனாருக்கு செய்வதும் சிவபெருமானுக்கு செய்வதும் ஒண்ணுதானே நினைக்கிறேன். எனக்கு அப்படி பக்குவம் இல்லை. ஏன் இவ்வளவு நாள் செஞ்ச சுண்டலு புளியோதரை, சாமிக்கு போட்ட மாலை, நான் செஞ்ச பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் எங்க அப்பனுக்கு சேராதா? அது போய் என்ன சண்டேஸ்வர நாயனாருக்கு தான் தேருமா? இப்படித்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பூஜை இப்ப பண்றது வேஸ்ட் தானான்ற மாதிரி ஆயிப்போச்சு. கண்கள் கண்ணீர் மல்குது. என்னடா இப்படி பூஜை பண்ணிருக்கோம், இதெல்லாம் இவன் வாங்க மாட்டானாமே. நம்ம ஒருத்தவங்களுக்காக பலகாரம் செஞ்சு கொடுக்குறோம், அவங்க சாப்பிடாம அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு அவங்க பார்த்து செஞ்ச பலகாரம் எல்லாம் வேற கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு? நம்மளுடைய பக்குவம் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் அனுபவம் பெறதில்லை. அந்த அனுபவத்தை கடந்தவன். அதனால இந்த அனுபவம் இப்ப இருக்கு. நீங்க இருக்கீங்க இல்ல, கவனிங்க எல்லாரும், நீங்க இருக்கீங்க, ஒரு குழந்தை ஓடி கையில கொஞ்சம் போல அந்த சாதத்தை எடுக்குது. குழந்தை கையில சாதம் எடுத்து எவ்வளவு வரும்? அது கையில பிடிக்கவும் தெரியல, விட்டுருச்சு, இப்படி கையை விட்டுருச்சு. உங்களுக்கு ஊட்டணுன்றதுக்காக எடுத்து அப்படி வாயில ஊட்டுது. ஊட்டுறப்போ என்ன ஆகல, கையில ஒரு பருக்கு கூட இல்லை, எல்லா பருக்கும் கீழே விழுந்துச்சு, எதுவுமே இல்லை. இருந்தாலும் வாயில ஊட்டின உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவது போல அவங்களுக்கு இது ஒரு சாப்பாடு இல்லை. இதனால அவங்களுக்கு வயிறு நிறைய போறது கிடையாது. இது சாப்பிடாம விட்டாலும் அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த குழந்தைக்கு தான் சந்தோஷம், எங்க அம்மாவை கூட்டிட்டோமேன்னு சந்தோஷமே தவிர இந்த தாய்க்கு இந்த குழந்தை ஊட்டனால எந்த அனுபவமும் வந்துருப்பா. ஆனா அனுபவம் பெற்றது போல நடிக்கிறாள்ல, அது மாதிரி அவனுக்காக பொங்கல் வைத்து அவனுக்கு முன்னாடி நிக்கப்போ, நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு நினைக்கும் போது மேல இருந்து ஒரு பூ பதக்குன்னு விழுகிறப்போ, நான் அதை ஏத்துக்கிட்டேன்னு அவன் சொல்றப்போ, நான் கொடுத்த பொங்கல் அவனுக்கு நைவேத்தியம் ஆக போறது இல்லை, நான் கொடுத்த மாலை அவனுக்கு ஒரு பெரிய தோல்ல சூழ போறது இல்லை, நான் போட்ட வில்வ இலை அவனுக்கு பெருசா ஆக போகுது, ஆனாலும் நீ கொடுத்ததை நான் ஏத்துக்கிட்டேன்னு அவன் ஏதோ ஒரு வகையில அவன் சமைக்க கொடுக்கிறப்போ அதுல கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் இப்போ புரிஞ்சு கொண்டது என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் அவன் ஒரு நாள் எதிர்பார்க்கறல. நீ கும்பிடாம போ, விளக்கேத்து விளத்தாம போ, திருவாசகம் படிக்காம போ. நீங்க டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி, இது ஒரு முக்கியமான செய்தி, அண்டர்லைன் செய்தி. நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா காட்டுங்க, உங்க வயிற்றுக்குள்ள எத்தனை இட்லி இருக்கு இல்ல பொங்கல் இருக்குன்னு செக் பண்ணுவாரா இல்ல உங்களை எப்படி நீங்க நல்லா இருக்கீங்கன்னு செக் பண்ணுவாரு? டாக்டர், நான் நேத்து 3 இட்லி சாப்பிட்டேன் டாக்டர், முந்தா நேத்து ரசம் சாப்பிட்டேன், அதுக்கு முன்னாடி நான் இது சாப்பிட்டேன், நான் வரிசையா சொல்றதை கேட்டுட்டு இருப்பான். அவர் என்ன பண்ணுவாரு, தம்பி இந்த எதுவும் பேசாத, என்ன பண்ணு, கைய காட்டு, அம்மா நர்சம்மா அந்த ரத்தத்தை எடுமா, ரத்தத்தை எடுத்து ரத்தத்தை என்ன பண்ணுவாரு, டெஸ்ட் பண்ணுவார். அதுல எந்த அளவுக்கு விட்டமின் இருக்கு, ஹீமோகுளோபின் கண்டென்ட் கரெக்டா இருக்கு, அதுதான் பார்ப்பார். அது போல இந்த ஆன்மாவினுடைய அனுபவம் தான் பார்ப்பாரு சாமி. இந்த ஆன்மா நல்ல அனுபவத்தோடு வந்திருக்கா இல்ல தீய அனுபவம், என்னைய கும்பிட்டு இருக்கான்னு பார்க்க மாட்டேன், வேற சாமியை கும்பிட்டு இருக்கான்னு பார்க்க மாட்டேன், எனக்கு பூஜை பண்ணிருக்கான்னு பார்க்க மாட்டேன். நீங்க பூஜை பண்ணனால என்ன ஆயிருக்கும், உங்க ஆன்மால ஒரு விளக்கம் ஏற்பட்டிருக்கும். நீங்க பூஜை பண்ணாமலே உங்களுக்கு விளக்கம் ஏற்பட்டிருந்தா தேவையில்லை. அதுதான் சொல்ல வராங்க எல்லாரும். சாமி என்ன பார்க்க போறோம்னா உங்க ஆன்ம அனுபவத்தை பார்த்துதான் அடுத்த பிறவிக்கு வேணுமா இல்ல முக்தி கொடுக்கலாமான்னு அதைத்தான் பிளட் டெஸ்ட் பண்ற மாதிரி அதைத்தான் செக் பண்ணுவானே தவிர, இது எத்தனை தடவை திருவாசகம் படிச்சுச்சு, எத்தனை தடவை இது திருவாசக சிந்தனை அமர்வுக்கு போச்சு, எத்தனையோ தடவை போயிருந்தாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் சத்து ஏறலன்னு வச்சுக்கோங்க. மெல்லாம் முழுகுச்சுன்னா உள்ளுக்குள்ள சத்து ஏறாது.
ஒண்ணுமே பண்ணாது. அது பிளட் எடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்காது உள்ள, அந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் கரெக்டா இருக்காது, குறைவா தான் இருக்கு. சாமி நான் நல்லா சாப்பிட்டேங்க, ஆனா என்ன பண்ணல, செமிக்கல, அது உள்ளுக்குள்ள கிரகிச்சுக்கல. எத்தனை சாப்பிட்டாலும் உள்ள கிரகிக்கலன்றப்போ அந்த பிறவி வீண் தான். அதனால நீங்க என்ன சாமி வேணாலும் கும்பிட்டுக்கோங்க. அதான் சொல்றாரு, நீ என்ன சாமி கும்பிடு, நீ திருவாசகம் படிக்காம போ, நீ தெரிஞ்சுக்காம போ. எனக்கு தேவை பிளட் கண்டென்ட், பிளட்ல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். அது போல உங்க ஆன்மால இருக்கக்கூடிய அந்த அறிவுத்திறன், அந்த தெளிவு விளக்கத்தை மட்டும் சாமி பார்க்க போறாரு. நீ குரான் படிச்சு விளக்கம் பெற்றாலும் சரி, நீ பைபிள் படிச்சு விளக்கம் பெற்றாலும் சரி, நீ மற்றைய சமயங்கள்ல இருந்து விளக்கம் பெற்றாலும் சரி, இல்ல சிவன் கோவில்லையே கடந்து விளக்கம் பெறாம போனாலும் சரி, நீ முழுக்க சிவன் கோயிலையே இருந்து ஒண்ணுமே விளக்கம் போனாலும் அப்பயும் சாகிடப்படுவாரு. அதுவும் வேற ஒண்ணுதான். அதனால நாம நிறைய கவுண்ட்ல வந்திருக்கோம்னு நினைச்சிடாதீங்க. ஒரே ஒரு முறை நச்சுன்னு மண்டல ஏத்திக்கிட்டான் சிவபெருமான, நச்சுன்னு அவனுடைய அறிவு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்மாவுக்குள்ள அறிவு விளக்கம் பெற்றது என்பது உண்மையானால் இந்த விஷயத்தை தான் சாமி எதிர்பார்க்கிறார். இல்ல நம்மகிட்ட எவ்வளவு சாப்பிட்டோம்லாம் கேட்க மாட்டாரு. எத்தனை சாப்பிட்டப்பா, என்ன நீ பாவம் பண்ணியா புண்ணியம் பண்ணியாங்களான்னு தெரியாது அவருக்கு. நீ என்ன பண்ண, உன் ஆன்மால அறிவுல விளக்கம் இருக்கா இல்லையா, இதுதான் அவன் கேள்வி. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டுப்போ, கழுத நீ என்ன வேணாலும் பண்ணு, பஞ்சமா பாதகம் கூட பண்ணு, அறிவு விளக்கம் வந்துச்சுன்னா சந்தோஷம். அஞ்சமா பாதகம் பண்ணா அறிவு விளக்கம் எப்படி வரும்? ஒருத்தர் பாதகம் பண்ணாலே அறிவு விளக்கம் வரல. அப்போ இந்த அறச்செயல்கள் செய்வதுதான் அறிவு விளக்கத்திற்கான கேப்சூல்ஸ். என்ன கேப்சூல்? அந்த விட்டமின் கேப்சூல். ஆன்மாவினுடைய விட்டமின் கேப்சூல் என்னது? அறம் தான். இந்த அறத்தை நீ எப்படி வேணாலும் நின்று செய்ய. ஆனா சிவத்தை பற்றினா அறத்தையே விடையாக கொண்டவனால இன்னும் அறம் அதிகமாகும். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அந்த அறச்செயல்கள் உள்ளுக்குள்ள ஊறும், இந்த அன்பு ஊறும், கருணை ஊறும். ஊருனாத்தான் அது சைவன். ஊரலையா நெத்தியில திருநீரு, சரஞ்சரமா ருத்ராட்சம், சரஞ்சரமா எப்படி சரஞ்சரமா ருத்ராட்சம், 24 மணி நேரம் அடியா திருக்கூட்டம், எங்க பார்த்தாலும் முற்றோதல், என்ன பண்ணாலும் சரி சாமி என்ன பண்ணுவாரு? தூரமா போயிட்டு சாமி சொல்லுவாரு, தூரமா போயிட்டு. அம்மனாம் கண்டால் அஞ்சுமாறே, அறிவில்லாதவரை அம்மனான் கண்டால், இவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. எதுக்குமே பயப்படாதவர் யாரு? மணிவாசக பெருமாள் எதுக்குமே பயப்படாதவர், எதுக்கும் பயப்படாதவர். அவர் எதிர்த்து நின்று யாரு? மன்னன் எதிர்த்து நின்னா பயப்படல. தன்னை கொலை பண்ண போறோம்னு சொல்லி வைகை நதிக்கரையில நிக்க வச்சாங்க, பயப்படல. உனக்கு அரசாங்கம் இல்லைன்னு சொன்னாங்க, பயப்படல. இந்த ஆளு சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு நிறைய குதிரையா மாத்தி திரும்ப குதிரையா மாத்தி விட்டாரு, அதுக்கும் பயப்படல. இவர் என்ன சொல்றாரு? ஆத்தாடி உங்களை பார்த்தா பயமா இருக்குடா, நெத்தியில திருநூறு பூசாம சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லாம எப்ப பார்த்தாலும் அம்மனாம் அஞ்சுமாறே அம்மனாம் அஞ்சுமாறேன்னு சொல்லி அவங்களை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அறிவினுடைய விளக்கம் தான் இங்க வேணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, புரிஞ்சுங்களா? என்ன வேணாலும் பண்ணுங்க. முன்னாடி எல்லாம் புக்கு, இப்பெல்லாம் பெரிய பெரிய கிளாஸ் போயிட்டீங்கன்னா கையில புக் கொடுவாங்க. ஓப்பன் புக் எக்ஸாம் கேட்பாங்க, பாத்துறீங்களா? ஓப்பன் புக் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் போய்க்கலாம், உங்க கையில கொஸ்டின் கொடுத்துருவாங்க. நீங்க லைப்ரரிக்கு போய்க்கலாம், இன்டர்நெட்டை ப்ரெஃபர் பண்ணிக்கலாம், நீங்க எங்க வேணாலும் போய்க்கலாம். ஆனா என்ன வேணும்? ஆன்சர் மட்டும் வேணும், அவ்வளவுதான். என்ன வேணாலும் போட்டு பார்த்து எழுது, விட்டு எழுதி, பக்கத்துல எழுது, புக்கை பார்த்து எழுது, இன்னொருத்தோட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி எழுது. 3 மணி நேரம் டைம், உனக்கு இத்தனை கொஸ்டின் ஃபில் பண்ணிட்டு வா, எழுதுனா மார்க், இல்லாட்டி அதுதான் சுவாமி சொல்றாரு. நீ என்ன வேணாலும் பண்ண. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்கான ஐடியா என்ன தெரியுமா? ஒழுங்கா படிச்சிருக்கான்ல அவன் எங்கேயும் அடைய தேவையில்லை, உட்கார்ந்த இடத்துல அப்படியே எக்ஸாம் எழுதி வந்துருவான். அப்ப அந்த ஒழுங்கா படிக்கக்கூடிய ஆற்றலை தருவது சைவ சமயம், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம. ஆனா இதுலயே இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. இல்ல சைவ சமயத்தை வச்சே டிஸ்ட்ராக்ட் ஆகுறவங்க சும்மா இருந்தாலும் இருந்திருப்பாங்க பாவம். இந்த சிவபெருமான கும்பிடுன்னு சொல்றதுக்கு அப்புறம் குழம்பி போயிருவாங்க நிறைய பேர். சும்மா விட்டாலும் அவன் நல்லவனா வந்திருப்பான், சும்மா விட்டாலும் நல்லவனாகி ஏதோ ஆயிரம் முக்திக்கு ஓடி இருந்திருப்பான். அவனை கூப்பிட்டு இதுக்குள்ள அதிகாரத்துக்குள்ள ஜாயின் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, திருவாசகம் படி, பெரிய புராணம் படி, இதெல்லாம் படித்த உடனே மொத்தமா குழம்பி அது என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிடும். சரி, ஆனா இவ்வளவு குழப்பத்துக்கும் மத்தியில சிவபெருமான் நம்மளை தெளிவா வச்சிருக்கான் அப்படின்னா நாம எல்லாம் பேர் பெற்றவர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அப்போ
இப்ப என்னடா சொல்ல வர ஆனந்த், நாங்க திருவாசக சிந்தனைக்கு வரணும்ன்றியா வரக்கூடாதுன்றியா? இது என்ன சொல்ல வரன்றது கிளியர். நீங்க வாங்க வராம போங்க, ஆனா அறிவிலே விளக்கம் பெறுங்க. அறிவுல விளக்கம் பெறுதுன்னா என்னன்னு சொல்லியிருப்பா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். ஆனா உண்மையே ஒரு விஷயம், அறிவினுடைய விளக்கம் பெறுவது என்றால் என்னன்னா, அறிவுக்கு இயல்பா இருக்கிறதுல, அறிவினுடைய இயல்பா இருக்கக்கூடிய தன்மை எப்பொழுதுமே இன்பமா இருக்கிறது, அன்புடையமையா இருக்கிறது. அந்த இன்பம் அன்புடைமையா இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் அறிவுல விளக்கம் பெறும். என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய அன்பையும் இன்பத்தையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நிக்கிறோம் இல்லையா, அதுதான் என்னுடைய இயல்பு. அந்த அன்பையும் எங்கெல்லாம் அன்பு மிஸ் ஆகுதோ, எங்கெல்லாம் இன்னொன்னு என்ன சொன்னேன், அன்பையும் அறிவுங்க ஐயா. அன்பும் சிவமும் ஒன்றென்றார். ஆமா இல்ல ரெண்டு சொன்னேன் இல்ல, அன்பையும் சிவத்தை அறிவையும் அறிவையும் இரக்கம் இல்ல அறிவுன்னு தாங்க ஐயா சொன்னீங்க. சொன்னீங்க. இல்ல அறிவு சொன்னீங்க ஐயா. அறிவு, அன்பு, அறிவு. ஆமா இல்ல என்ன நடந்தாலும் இன்பம் இன்பம் பாத்தீங்களா, நான் விட்டுட்டேன். நீங்க தான் இன்பத்தையும் அன்பையும் விட்டு கொடுக்காம இருக்கணும், அவ்வளவுதான் அறிவுன்றது. அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் எதை விடாது, இன்பத்தை விடாது. அறிவு இருந்தா இன்பத்தை விடாது. ஏன் டேய், இது நடக்கிறது எங்க நடக்குது? உனக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கானே, அவன் உன்னை திட்டிட்டு இருக்கான்னு தானே அழுது இருக்க. ஐயோ இவன் என்னை திட்டானே, ஐயோ இவன் திட்டுற மாதிரி நான் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு தானே நினைச்சு அழுகிற. அது ஒண்ணுமே கிடையாது. இவன் திட்டுறதும் ஒண்ணும் கிடையாது, அவன் நிக்கிறவனே ஒரு ஆள் கிடையாது. அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லடான்னு அறிவு சொல்றப்போ என்ன நடந்தாலும் ஆகா. அதே மாதிரி ஒருத்தவங்க வாழ்த்துறப்போ ஆஹா என்னை எப்படி வாழ்த்துட்டாங்கன்னு நினைக்காம, இங்க பாரு ஏதாவது நிக்கிறது ஒண்ணும் கிடையாது, வாழ்த்து ஒண்ணும் கிடையாது, பேசாம இரு, உன்னுடைய இன்பத்திலே நில்லுன்னு சொல்லி எந்த தருணத்திலையும் அன்பையும் இன்பத்தையும் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு பேருதான் அறிவில் விளக்கம், வேற ஒண்ணும் கிடையாது. எந்த தருணத்திலையும் என்னுடைய அன்பிலையும் இன்பத்திலையும் என்ன பங்கமும் நிகழக்கூடாது. முடியுமா முடியுமா முடியுமா? திருவாசந்தனைக்கு கரண்ட் கட் ஆயிட்டாலே எனக்கு என்ன ஆகும், ஐயோ போச்சே போச்சே, எங்க அடியார்களை பார்க்க முடியாம போச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. உண்மை சொல்றேன் சாமி, உண்மை சொல்றேன். முன்னாடி எல்லாம் கதறுகள்ல கடந்துட்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, கரண்ட் போயிடுச்சுன்னா பார்க்க முடியலன்னா கதை. ஆனா இப்ப இல்ல, அப்படி நின்றுட்டா சாமி யார் நடத்துவாங்க. என்ன பிரேமாமா இருக்காங்க, ஐயா நம்ம ராகவன் சுவாமி இருக்காங்க, யமனம்மா இருக்காங்க, நடத்துவாங்க. அடியார்களே பேசுவாங்க, பாடுவாங்க. அதனால ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பெருமாள் இவ்வளவுதான் கொடுத்துருக்காரு, கொடுப்பாரு. அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறத நம்ம செய்ய முடியும், அதனால கொடுப்பா அப்படின்ற. அப்ப என்ன நடந்தாலும் அன்புலையும் இன்பத்திலையும் மாற்றமடையாத தன்மையை சாமி கொடுக்குறாரா கொடுக்கலையா? நீங்க தான் சொல்லணும். நீங்க முன்னாடிக்கு 4 வருஷம் தேவிமா அருமை. என்ன நடந்தாலும் சரி, ஆனா நம்மளைத்தான் வச்சு செய்வாரு சாமி. இந்த பையன் வந்து நல்லாதான் இருக்கும். இவன் என்னைக்கு அன்புலையும் இன்பத்திலையும் நிக்கணும்னு நினைக்கிறான், அன்னைக்குதான் வேணுக்குமே சொல்லனாத துன்பத்தை கொடுத்து செக் பண்ணுவான். நீ எப்படி, நீ அழுகிறியா, கதறியா, என்னப்பா, எல்லாத்தையும் புடுங்குவாங்க. சிலதை தேவையில்லாத திணிப்பான். இதெல்லாம் பண்ணாலும் எப்பயா நீ சும்மா என்னை டெஸ்ட் பண்றேன்னு தெரிஞ்சு போச்சு, நான் இப்படிதான் இருப்பேன், உன் திருவடிக்கு வர்றதுதான் என் வேலை, அதுக்குத்தான் இந்த பிறவி, இதெல்லாம் டுபாக்கூர், இதெல்லாம் சும்மா. அதனால இதுக்கு எனக்கு அதுக்கு வெயிட்டேஜ் இல்லைன்னு நம்மளை மாத்திட்டு இருக்கான்ல, அதுதான் அறிவின் விளக்கம். உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் இந்த ஆன்மா ரியாக்ட் ஆகாம, அது வந்து அப்படியே துன்பத்துல துவளாம இன்பத்தை குதிக்காம, அப்படியே பதவி புகழுக்கு ஆசைப்படுறோமா, இப்பெல்லாம் நான் ஆசைப்படுறது எதுக்குமே ஆசைப்படுறதுக்கு, புகழா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும், என்னமோ எல்லாம் தரும் கணா, என்னத்தையும் நடத்துறான்ற அளவுக்கு வந்துட்டோம்ல இல்ல? அப்படித்தானே. இப்ப சொந்தக்காரங்க திட்டினாலும் கண்டுக்கிறது இல்ல, வாழ்த்தினாலும் கண்டுக்கிறது இல்ல, நடந்தாலும் கண்டுக்கிறது நடக்காது. அவன் அனுபவத்தால நம்மளை ஆட்கொண்டுட்டான் இல்ல? இது நடக்குதா சாமி? எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அடியார்கள் கொஞ்சம் எனக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுங்க சாமி. நடக்குதுங்க சாமி. மகிழ்ச்சி. உங்க அக்னாலேஜ்மெண்ட் ரொம்ப மகிழ்ச்சி. அடியானுக்கு அப்போ நிறைய நடக்குதுங்க. நமச்சிவான். அப்ப அறிவின் விளக்கம்னா என்ன சாமி? அறிவின் விளக்கம்னா என்னது? ஐயா நடக்குதுங்க. அந்த நேரத்துல எல்லாம் சிவமென்று நின்றாய் போற்று அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டுருவாங்க. அவன் கொடுக்கிற துன்பமும் சிவம் தான். இல்ல
இப்ப நான் என்ன கேள்வி மறந்து படினா எனக்கு என்ன இவ்வளவு மறதி ஆகுது, டக்கு டக்குன்னு பிளக்சுவேட் ஆகுது சாமி. இதுக்கு முன்னாடி என்ன பேசுனேன்னு ஞாபகம். அறிவின் விளக்கம் என்றால் என்ன? அறிவின் விளக்கம் என்ன சாமி? அறிவின் விளக்கம்னா என்ன? அறிவின் விளக்கம்னா என்ன? ஏன்னா திரும்ப அதாவது சுவாமி கொடுக்கறது எதுவா இருந்தாலும் ஏத்துக்கணும். அது நம்மளுடைய வினைப்படி நம்மளுக்கு நடக்கும். ரெண்டாவது எது கொடுத்தாலும் சாமி கொடுத்தாருன்னு ஏத்துக்கிட்டோம்னா அது வினைக்கு வந்து சேராது. அதுதான் அறிவில் தெளிவு. அறிவின் விளக்கம் அறிவின் விளக்கம் சிவம். இருவினை ஒப்புங்க. இருவினை ஒப்பு. இருவினை ஒப்புனா என்ன? நல்லது எது வந்தாலும் ஏத்துக்கிறதுங்க. நல்லது கெட்டது எது வந்தாலும் ஏத்துக்கிறது. எல்லாம் நன்மைக்கே. வார்த்தை கூட இல்ல சாத்தியமா வார்த்தையில கூட நல்லது எது கெட்டது வர மாட்டேங்குது. இல்ல வர மாட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, எந்த தருணத்திலையும் இன்பத்தையும் அன்பையும் விட்டு கொடுக்காத நிலை. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்குல்ல. இது நம்ம கண்டதை குழப்பிக்காம இந்த டெபினிஷனை பிடிச்சுக்கலாம். எந்த தருணத்திலையும் அன்பையும் இன்பத்தையும் விட்டு கொடுக்காத நிலைதான். நீங்க எப்பவுமே இன்பமா இருக்கணும், எப்பவுமே அன்போடு இருக்கணும். ரெண்டும் தான். இந்த ஒரு பக்கம் அப்படி அன்பா இருக்குது, ஒரு பக்கம் அன்பு இல்லாம யாரா இருந்தாலும் சரி, யாரா வேணா அப்படின்ற அந்த அன்பு படர்ந்த அன்பினையே பரபிரம்மம் ஆக்கினாய், படர்ந்த அன்பினையே பரபிரம்மம் ஆக்கினாய் சொல்லும் நம்மளுடைய இந்த கந்தர் குருகவசம். கந்த குருகவசம் படர்ந்த அன்பினையே அன்பே சிவம், அன்பே கந்தன், அன்பே ஞானன், அன்பே எல்லாம் என்றாயின்னு வரும். அந்த வாக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். அப்போ இந்த படர்ந்த அன்பைத்தான் நம்ம எல்லாருமேலையும் படரணும். இந்த கொடி படரும் போது இந்த கிளை நல்லது, இந்த கிளை சிறுசுன்னு இருக்காது. அது எது கிடைச்சாலும் மேல ஏறி போகிற மாதிரி நம்மளுடைய அன்பானது எந்த பொருளையும் அன்பு விஸ்தாரமா போறணும். அன்பு விட்டு கொடுக்க கூடாது. அதே சமயத்துல இன்பத்தையும் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய அன்புக்குரியவர் என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது. எந்த இடத்துல இன்பம் என்னுடைய சொத்தியா, இன்பம் என் சொத்து, பட்டா போட்ட சொத்து, அன்பு என்னோட சொத்து. எந்த காரணத்தை கொண்டு அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை கலங்கடிக்க வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், கிரிப்பா நிக்கணும். இன்பம் அவனை திரும்பி பார்க்கணும், அவனோட இருக்கிறது தான் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது தான் என்னது அறிவில் விளக்கம். நீங்க என்ன வேணாலும் படிங்க, நீங்க என்ன செஞ்சா இந்த அன்பும் இன்பமும் உங்களுக்கு சஸ்டைன் ஆகுதோ அதை தொடர்ந்து செய்யுங்க. நீங்க என்ன செஞ்சா இந்த அன்பும் இன்பமும் உங்களுக்கு தொடர்ந்து மாறாம நிக்குதோ அதை சஸ்டைன் பண்ணுங்க. அது சிவபூசை. சில சமயம் சிவபூசை கொடுக்கும், சில சமயம் திருக்கோவில் போனா கொடுக்கும், சில சமயம் அடியார் திருக்கூட்டம் போனா கொடுக்கும், சில சமயம் திருவாசக சிந்தனை வந்தாலும் கொடுக்கும். கடைசியில் நம்ம ஒரு நச்சு நங்கூரமா முடிக்கணும்ல, அந்த மாதிரி. ஆக சில சமயம் திருவாசக சிந்தனை வந்தாலும் நம்முடைய அன்புக்கும் இன்பத்திற்கும் எந்த பங்கமும் இல்லாமல் தொடர்ந்து நாம் பயணிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இதுதான் சிவ முன்னேற்றம், இதுதான் அறிவின் விளக்கம். இதைத்தான் சாமி ஃபைனல் அவுட்புட்டா பாக்குறாரு. இதுக்கு இடையில என்ன வேணாலும் பண்ணிக்க நமக்கு ஃப்ரீ கொடுத்துறாரு. நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இந்த விளக்கத்தோட வெளியே வாப்பா அப்படின்னு சொல்றப்போ அந்த விளக்கத்தை தருகின்ற இடம் என்பது அடியார்களுடைய சார்பும் சிவ சார்பும் தான் அப்படின்னு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க தியரி போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரம்பாலய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ பாருங்களேன், அப்போ நம்மளுடைய மகாமாய சுத்தி என்பது அவளை சுத்தி பண்ணாதான் இவ வருவா. ஏன் மகாமாயை சுத்தி பண்ணாதான் திருவருள் வருவா? ஏன்? திருவருளும் மாயையும் ஒன்னேதாங்க ஐயா, ஒரு பொருள் தான். இவ இந்த டபுள் ஆக்ட் பண்றப்போ இவ நடிச்சுட்டு இருக்க அவ வர முடியாது, அவ நடிக்கிறப்ப இவ வர முடியாது. அப்படின்றதுனால இப்ப ஒருத்தியே டபுள் ஆக்ட் பண்றதுனால இவளை அந்த கேரக்டர்ல இருந்து எடுத்தா தான் இந்த கேரக்டருக்கு மாறுவான். அதனால இப்ப மகாமாய சுத்தி எத்தனை இருக்கு அப்படின்னா 6 கோடி 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 மாயா சக்திகள் இருக்கு. அவைகளை அறுக்கிறதுக்கு முடியாது. ஒன்னொன்னா அறுக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிருக்குல்ல. சமணர்கள் என்ன பண்ணுவாங்க, முக்திக்காக என்ன பண்ணுவாங்க, தன் தலையில இருக்கக்கூடிய முடிய ஒண்ணு வெடுக்குன்னு பிடுங்குவாங்க. அவருடைய முடிய ஒவ்வொன்னா பிடுங்குவாங்க. தலை பறிப்பார்னு சொல்லுவாங்க. தலைமயிர் பறிப்பார்னு அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. அவங்களுக்கு பேரு எப்பயுமே மொட்டையாதான் இருப்பாங்க. முடி வளர்ந்தது அப்படின்னா முடி என்ன பண்ணுவாங்க, அவங்க இது பண்ண மாட்டாங்க, சவரம் பண்ண மாட்டாங்க. சவரம் பண்ணாம என்ன பண்ணுவாங்க, ஏன் ஒரு வலிக்கும்
முக்தி உண்டுன்னு நினைப்பாங்க. வலிச்சுதான் முக்தின்னு சொல்லுவாங்க. இல்ல, வலிச்சுதான் முக்தி அடைய முடியும்னு சொல்லுவாங்க சமணர்கள். வலிச்சாதான் முக்தி அடைய முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாவா படிக்க முடியும்? இல்ல. ஒரு படம் பாத்துறீங்களா எல்லாரும்? நான் இப்ப பார்த்தேன். கஷ்டப்பட்டு படிச்சா என்ன பண்ணிடலாம்? கஷ்டப்பட்டு படிச்சா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கஷ்டப்பட்டு படிச்சா நல்ல மார்க் வாங்கிடலான்னு. இந்த லொல்லு சபா பார்த்தேன் நான். இந்த வேணுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க, புக் எடுத்து அந்த மாடியில அந்த மேல பரன்ல வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்க உட்காந்து படிக்கும். அப்படி இப்படின்னு பார்க்க முடியாம படிக்கும். என்னப்பான்னு கேட்டா, கஷ்டப்பட்டு படிச்சாதான் முன்னேறிட்டுங்க, அதனால புக்கை தூக்கி அவ்வளவு தூரம் வச்சு இப்ப எக்கி கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்வாங்க. அது அல்ல கஷ்டப்படுறது. கஷ்டப்படுறது கிடையாது. இதுல ரொம்ப ஸ்மார்ட்டா, அது போல நம்ம கஷ்டப்பட்டாதான் முக்தின்னு பல சமயங்கள் சொன்னாலும், இங்க என்ன சொல்றாரு? இன்பத்தை அனுபவிச்சே முக்தி அடைஞ்சிடலாம், நீ கஷ்டப்படுறதுனால முக்தி கிடையாது. ஏன்னா நம்ம சமயம் என்ன சாமி சொல்லுது? இன்பத்தையும் அன்பையும் என்ன செய்யக்கூடாது? ஒரு பொழுது விட்டுறக்கூடாது. இன்பத்தையும் அன்பை விடாம இருக்கிறதுக்கு தான் அறிவின் விளக்கம். அவ்வளவுதான். அந்த விளக்கத்தை எய்துவதுதான் மகா மாய சுத்தி. அந்த விளக்கத்தை எய்றதுதான் எல்லா மாயையும் அறுக்கிறது. மாயை என்ன பண்ணும்? அடிக்கடி கொக்கி போட்டு நம்ம துன்பத்துக்குள்ள இழுக்கும். அன்பு இல்லாம செய்யும். இங்க பாரு, இது உன் பிள்ளை இல்ல, இது வேற பிள்ளை, இதுகிட்ட நீ அன்பு காட்டுறதுனா ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லும். சிவபெருமானும் அதே மாதிரி நினைச்சிருந்தா, நான் பேச்சு கேட்கிறேன், சிவபெருமானும் அதே மாதிரி நினைச்சிருந்தா, இது நம்ம பிள்ளை இல்ல, இது வேற பிள்ளை, இதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஊட்ட தேவையில்லைன்னு அவன் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அருள் கிடைக்குமா? அவன் எல்லாரையும் ஒன்னா பாக்குறான்ல. எறும்பு வந்தாலும் என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்கிறான், நாம வந்தாலும் என்னப்பா எப்படி இருக்கான்னு கேட்கிறான். அவனுக்கு வேதம் இல்லை. அது போல நமக்கும் வேதம் இல்லாம ஆயிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் அங்க வேதம், நான் பெரிய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்யறனோ இல்லையோ, அதுக்காக தான் குடும்பம்னு வச்சு, குடும்பத்துல அதுக்கடுத்து கணவன் மனைவின்னு அன்பை வச்சு, அந்த கணவன் மனைவியோட சொந்தத்துக்கிட்ட அன்பு வச்சு, அந்த குழக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அன்பு வச்சு, அந்த அன்பு அப்படியே பெருகி 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 அந்த தன்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அன்பையே முழுவதுமாக காமிச்சோம் அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய நிலை. புரிஞ்சுதுங்களா சுவாமி? அப்போ சாமி உங்க கிட்ட கேட்க போற, அதனாலதான் திருவாசகத்தை சொல்றது எனக்கு பெரிய, திருவாசகம் எத்தனை பதிகம் படிச்சோன்றது முக்கியம் இல்லையே. இல்ல நிறையா வந்திருக்கோம். நீ வந்த இந்த கங்கா யமுனா சரஸ்வதி படம் பாத்துறீங்களா? சீரியல் பாத்துறீங்களா எல்லாரும்? கங்கா யமுனா பொன்னிய நீரோடு பார்த்தது இல்ல? கங்கா யமுனா சரஸ்வதினு ஒரு சீரியல் இருந்து, பழைய சீரியல். நான் சின்ன பிள்ளை சீரியல் படம் எல்லாமே பாத்துருக்கீங்க போல இருக்குதுங்க. ஆமா சாமி, நம்ம சாமி எல்லாத்தையும் இன்பத்தான பாத்து. உங்களுக்கு கங்கா யமுனா சரஸ்வதி பார்த்தது இல்லையா? நீங்க ஏன் சொல்ல வர, அதுக்கு அர்த்தம் இருக்கு, அதுதான் சொல்ல வந்து. கங்கா யமுனா சரஸ்வதி பாத்துறீங்களா? என்ன நீங்க பாத்துருப்பீங்க, நான் மறந்துருப்பீங்க, பேரு மறந்துருப்பீங்க. ஏன்னா ஐயா சன் டிவில போட்டிருந்தா பாத்துருப்பாங்க, ஆனா சன் டிவில போடல நினைக்கிறேன். ராஜ் டிவில, அது ராஜ் டிவி, ஆக்சுவலி ராஜ் டிவி. அப்போ சரி, ஒருவேளை கங்கா கௌரி தாங்க சிவா, கங்கா கௌரி தாங்க. சரஸ்வதி எப்படி வந்தது? அது படம். சரி, ஓகே. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த கங்கா யமுனா சரஸ்வதியில கங்கா இருப்பாங்க, யமுனா இருப்பாங்க. அதுல வந்து ஸ்டார்டிங்ல அந்த சீரியல் ஸ்டார்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு சீன் காட்டுவாங்க. அது பாத்தீங்கன்னா சித்தாரான ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து கொண்டு வரப்ப ஏதோ வெடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அது சீரியல் தொடங்குறப்போ போடுவாங்க இல்லையா, சித்தி இந்த மாதிரி சீரியல் எல்லாம் தொடங்குறப்போ அந்த நேரேஷன் தான் காட்டுவாங்கல்ல. ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த கடைசி வரைக்கவே அந்த சித்தாரான்ற கேரக்டர் அந்த நாடகத்துல இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் ஃபுல்லா அந்த சீனை அவங்க ஒரு தடவை கூட காட்டவே இல்லை. அந்த ஒரு கேரக்டர் உள்ள வராது. என்னமா எடுத்திருக்காங்க பாருங்க. அது மாதிரி நாம சுவாமி எது தேவையோ அந்த தேவையான பொருளை இங்க கொடுத்து, அந்த சாமிய ஃபைனல் அவுட்புட்டா பார்க்க போறது என்னதான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா எனக்கு தேவை உன்னுடைய அறிவுல விளக்கம். அறிவுல விளக்கம் வராம நீ என்ன தேவையில்லை, வர தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணா நமக்கு அறிவு விளக்கம் வருதுன்னா அடியார்களோடு. அதனால இந்த திருவாசகத்தை நான் என்னடாக வந்துட்டான், மணி 10 ஆகி போச்சு, இவன் இன்னும் ஒரு பாட்டு ஒரு பொருளுக்கும் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட். திருவாசக கிளாஸ்ன்னு சொல்லிட்டு திருவாசகத்தை ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிட்டு இந்த படுபாவி தேவையில்லாததெல்லாம் பேசி கடைசியில முடிக்கிறானே. நாங்க வந்ததே திருவாசகம் கத்துக்கத்தானடா வந்தோம். அது இதுக்காகத்தான் அந்த சரஸ்வதி படம் சொன்னேன் நான். என்னன்னா திருவாசகம் அந்த கடைசி வரைக்கும் அந்த சரஸ்வதி கேரக்டரை காட்டாமலே அந்த இதை முடிச்ச மாதிரி
இவன் திருவாசக சிந்தனைக்கு வந்து திருவாசகம் சொல்லாமலே முடிச்சு விட்டு போயிடுவாங்க போலயே அப்படின்னு சொல்லுதுங்க. நான் சொல்வது என்னன்னா, எத்தனை திருவாசகம் படித்திருக்கின்றோம் என்பதுல கணக்கு இல்லை. திருவாசகத்தின் மூலமாக ஏற்படுகின்ற அறிவின் விளக்கம் தான் இங்க கணக்குன்றனால அந்த அறிவின் விளக்கத்துக்கான செய்தியை அடியேன் சொல்லுகின்றதையே பிரதானமாக வைத்திருக்கேனே தவிர இங்க இதுக்கு பிரதானம் இல்லை. அதனால நீங்க நம்பி வாங்க ஏமாந்து போங்கன்ற மாதிரி நம்பி வந்து எப்படி சொல்லுவோம். ஆனா பாதை தேவையான பாதைக்கு கூட்டிட்டு போறோம். நீங்க நினைக்கிறது இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க எங்க போகணுமோ அந்த டெஸ்டினேஷன் வச்சுக்கணும். நீங்க பாப்பீங்க என்னடா இவன் எங்கேயோ போயிட்டு இருக்கானா, இறக்கி விடுறப்ப கண்டிப்பா கால் எங்கதான் நிற்கும், சிவபுரத்துலதான் கால் நிற்கும். அதுல வேற மாற்று கருத்து இல்லை. என்னடா இந்த படுபாவி வந்தோம்னா நேரம் ஆயிடுச்சு மாயைன்னு சொல்லி எங்கெங்கயோ கூட்டிட்டு போய் கடைசியில ஒரே ஒரு வரியை சொல்லி முடிக்கிறானே அப்படின்னு இத வந்து நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறது இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நினைச்சதெல்லாம் இங்க நடக்கிறதுக்கு முடியாது. ஆனா முடிக்கிறப்போ பெருமானுடைய அந்த விட்டமின் உங்களுக்குள்ள இருக்கும், விட்டமின் கேப்சூல் உங்களுக்குள்ள இருக்கும். அது நம்ம சரி. மெய்யனே விகிர்தா 8 நிமிஷம் தான் இருக்கு. மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா பாடலாமா பாடு. எமனாமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க சுவாமி, எழுந்துருலுங்க. மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா. அதுக்கடுத்து தேவியமா பாடலாம். திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம். மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேலவர் புறங்கள் மூன்றெரித்த கையனை காலனை காய்ந்த கடுந்தளர் பிழம்பன்னமே நீ செய்யனை செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனி அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். அம்மா பாடலாம். இவங்க தேவியம்மா. ஐயா சிவாய நமங்கய்யா. அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்கிக்கிறேங்க சாமி. சிவாய நமங்க. மெய்யனே விகிதா மேருவே வில்லா மேலவர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலனை காய்ந்த கடுந்தழல் பிளம்பு அன்னமேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. அருமை சுவாமி, மகிழ்ச்சி. வேற அடியார்கள் யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு, யாராவது பாடுறீங்களா? சாணக்கிய மகை தூக்கிட்டாங்க சுவாமி, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனை காலனை காய்ந்த கடுந்தழல் பிழம்பன்ன மேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனி அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. ஐயனி அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. மகிழ்ச்சி. அம்மா கரம் உயர்த்திருக்காங்க. அம்மா உங்களோட நிறைவு செய்யறோம் சுவாமி. சுதாம்மா வீட்டுல சுவாமி அம்மா கரம் உயர்த்திருக்காங்க. நம்ம வீட்டுல திருச்சிற்றம்பலம். மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலனை காய்ந்த கடுந்தழல் பிழம்பு அன்னமேனி
கடுந்தழல் பிழம்பு அன்னமேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குறுந்தம் மேவிய சீர் ஐயனே அடியே நாதரி தழைத்தல் அதெந்துவே என்று அருளாயே அதெந்துவே என்று அருளாயே. ஆக 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 ஒரே நேரத்துல ஜிகர்தண்டா, கரும்பு ஜூஸ், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் மில்க் அது ரோஸ் மில்க், இதெல்லாலையும் குடிச்சா எப்படி இருக்கும் ஒரே நேரத்துல? அந்த மாதிரி எனக்கு ஒரு திருப்தி. ஏன்னா எங்க ஊர்ல நானுமே ஃபேமஸ். ஜிகர்தண்டா, கரும்பு ஜூஸ், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க், இதெல்லாம் சேர்த்து குடிச்ச மாதிரி ஒரு தெம்பு, ஒரு உணர்வு, ஒரு உடம்பு பூரா அந்த பெருமாள். இருக்கிறது 8 நிமிஷம், அதுல பாடியே ஓட்டிட்ட 4 நிமிஷம், மிச்சம் 3 நிமிஷம் என்னதான் பண்றேன்னு நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எனக்கு கேக்குது. நம்ம பண்ணதான் போறோம். இதுல இந்த மெய்யனே விகிர்தா அப்படின்றதுல மெய்யன் என்றால் நிலைத்த பொருள், விகிர்தன் என்றால் மாறுகின்றவன் அர்த்தம். ஏன்னா எந்த பொருள் நிலைத்திருக்கோ அந்த பொருள் தான் மாறுகின்ற பொருளுக்கு தலைமையா இருக்க முடியும், பிளாட்ஃபார்மா இருக்க முடியும். பிளாட்ஃபார்ம்னா தாங்குகின்ற பொருள். அப்போ ஒரு பொருள் மாறுகின்ற பொருளா இருக்கு, அதை பிடிக்கணும், தாங்கணும்னா அந்த பொருள் நிலைத்த பொருளா இருக்கணும். இந்த மாறுகின்ற பொருள் இருக்குல்ல, இத மாறுகின்ற பொருளை நிலைத்த பொருளா மாத்தணும்னா இவன் என்ன பண்ணணும்? அந்த மாறுகின்ற பொருளுக்கு மேல நிலைத்த இவன் அதுவும் மாறுகின்ற பொருளா மாறினாத்தான் அந்த மாறுகின்ற பொருளுக்கு கீழே அது என்னவா திரும்ப நிலைத்த பொருளாக மாறும். ஆக இந்த பெருமான் நமக்கு ஆதாரமாக என்ன நிக்கிறான்? கீழே ஆதாரமாக சிவபெருமான் நின்று நமக்கு தாங்குறான். பெருமான் நம்மள மேல மாயை என்ற பொருளை வச்சு நம்ம என்ன பண்றான்? ரொம்ப சுத்தி விட்டு நிக்க வைக்கப்படும். மாயை என்ற பொருள் விகிர்தன். அப்ப அவனே மாயையாகவும் அவனே அருளாகவும் இருக்கின்றான். இல்ல, அவன்தான் அன்னை பராசக்தி, வேற ஒண்ணு. அவன் வேற அன்னை பராசக்தி இல்ல, அவனே முக்தி அருளாகவும், அதான் மெய்யன். விகிர்தன் என்ன அர்த்தம்? அவனே மகாமாயாவும் இருக்கான். மகாமாயை தான் என்ன பண்ணும்? நம்மளை நிக்க வைக்கும். நம்மளை நிக்கிறது தாங்கிறது எது? திருவருள் தான். திருவருள்ல தான் நிக்கிறோம்னு இந்த ஆன்மா என்னைக்கு முடிவு தோணுதோ அப்போ அது சுத்தாம அந்த இடத்துல நின்றோம். இல்ல, எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கோம். இல்ல, எங்கெங்கயோ திருவருள் இருக்கும். திருவருள் தான் நம்ம தாங்கி நிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எங்கேயும் போகாம அதே இடத்துல நிற்கும். அது போல தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடுன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே தேடி கண்டு கொண்டே. அப்ப மெய்யனாகவும் விகிர்தனாகவும் இருக்கான். மேருவே வில்லா மேலவர் புறங்கள் 3 அறித்த 3 கோட்டைகள். எங்க பார்த்தாலும் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்தது. இந்த 3 கோட்டைகள் எங்க பார்த்தாலும் அது அச்சுறுத்தி கொண்டே இருந்தது. அது எல்லா இடத்துலயும் இறங்கி அந்த இருக்கக்கூடிய உயிர்களுக்கு சேதம் விளைத்து கொண்டே இருந்தது. உயிர்கள் எல்லாம் என்ன சொல்லிச்சு? இதுக்கு ஒரு பாதுகாப்பு வராதா, இதுக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஹீரோ என்ட்ரி. யாரு? பெருமான் கையில வில்லோடு மேருமலையை வில்லாக்க கொண்டிருக்கக்கூடிய பெருமான் கையில வில்லோடு இருக்கான். அவன் என்ட்ரி. அப்போ இது போல முப்புறங்கள் எப்படி அழியவே முடியாது, இதுக்கு நமக்கு தீர்வே இல்லையா நினைப்பது போல நம்ம வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் வரும். இதுக்கு தீர்வே இல்லையா, இது இப்படியே போயிடுமா வாழ்க்கை, அவ்வளவுதான் முடிஞ்சது போல, இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முழுவதுமாவே இப்படி கண்ணீர்லையும் முழுவதுமாவே துன்பத்திலையும் முழுவதுமாவே பயத்திலையும் போயிடுமோன்னு நினைக்கும் போது சிவபெருமான் முப்புறங்களை எரித்தது போல நம்மளுடைய அந்த வினைக்கான ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் எரிக்கிறான் இல்லையா? இதுக்கு பேர் தான் மகா மாய சுத்தி. நம்மளுக்காக அவன் எரிப்பான். நம்மளுக்காக எப்ப அவன் எரிப்பான்? கவனிங்க சாமி, இது முக்கியமான செய்தி. இந்த செய்தி சொல்றதுக்காக தான் அடியேன் காத்திருந்தேன். சிவபெருமான் நமக்காக எப்ப அவன் எரிப்பான் அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய வினை தானே, ஆணவம், கண்மம், மாயை 3 நம்மளுடைய கோட்டை தான்ல. நம்ம கோட்டையை தான் அவன் எரிக்கணும். எப்ப அவன் நம்ம கோட்டையை எரிப்பான்? எப்ப நம்ம கோட்டை நமக்கு எப்ப இப்ப நமக்கு பக்குவம் வரும்போது எப்ப பக்குவம் வரும்?
அதான் கேள்வி. இல்ல இல்ல அதான் கேள்வி. ஐயா, அன்புல உருகி இறைவனை நினைச்சு ஒரு சுத்து கண்ணீர் வெளியில நம்ம வினையில சரி வருங்க. எப்ப அன்பு வரும்? ஐயா ஐயா, நம்ம இருளை பிடிச்சிருக்கோம், அதை விட்டு நீ ஒளிய பிடிக்கணும்னு எப்ப நினைக்கிறோமோ அப்போ. ஓகே, அப்ப அந்த நினைப்பு எப்ப வரும்? இருளை பிடிக்கணும் உணரும் போதுங்க ஐயா. அவரை எப்ப சிவபெருமான்? ஐயா தினமும் நம்ம காலையில விளக்கேத்தி வச்சுட்டு அதாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல நமக்கு வந்துருங்க ஐயா அது. திருவைந்தெழுத்தை உச்சரிக்கிறதுனாலங்கய்யா. அருமை அருமை அருமை. என்னன்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன முக்கியமான செய்தினா, இந்த முப்புறங்கள் நமக்காக பெருமான் எரிப்பான். எப்போ அப்படின்னா, நாம இருக்கோம் இல்ல, திடீர்னு இருக்கோம் இல்ல, ஏங்க இந்த பொருளை பாத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, 4 பெட்டி இருக்கு, இந்த பொருளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா பாத்துக்குவாங்களா? பாத்துக்குவாங்க. கேட்கிறேன், பாத்து. நான் எதுக்கு பாத்துக்கணும்? இல்ல இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இதனால எனக்கு என்ன பிரச்சனை கேட்போம். நான் எதுக்கு பாக்கணும்? எனக்கு வேலை இருக்கு, பார்க்க போவோமா இல்லையா? ஆனா இதுவே அவருக்கு ஒரு சோடா வேணும். யாருக்கு நிக்கிறாருல்ல, அவருக்கு ஒரு சோடா வேணும். நான் என் கையில பெட்டி இருக்கு, அவருக்கு சோடா வாங்க. நான் என்ன பண்றேன்? பெட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்காக போய் சோடா வாங்க போறப்ப என்ன சொல்லுவாரு? நீ போப்பா, நான் இத பாத்துக்கிறேன். ஏன்? இவன் ஓடுறது யாருக்கு? இவன் யாருக்காக ஓடுறான்? அவருக்காக ஓடுறப்போ நாம் என்ன பண்ண, அவர் என்ன பண்ணுவாரு? இவனோட வேலையை பாத்துக்குவார். இதைத்தான் யார் சொன்னாரு? இதைத்தான் என்ன சொல்றாரு? தன்கடன் பணி செய்து கிடைப்பது என் கடன் பணி செய்து கிடைப்பது தன்கடன் அடியேனை தாங்குது. இல்ல, நான் உன் பணியை செஞ்சேன்னா நீ என் பணியை செஞ்சிருவேன்னு அர்த்தம். அது போல சிவபெருமானுடைய பணியாகிய எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்வது என்ற தொண்டினை நாம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம முதுகுல தூக்கி இருக்கிற 3 மூட்டைய அவன் தூக்கி கீழே போறதுக்கு தயாராக. அப்போ சிவ தொண்டு என்பதுதான் மும்மல காரியங்களை எரிக்கின்ற ஆற்றலுடையது. எப்போ இந்த மேருவேதில்லா என்று சொல்லுகின்ற மும்மலங்கள் எரியும்? நம்முடைய முப்புறம் என்பது முப்புறம் அல்ல, மூடர்கால். முப்புறம் என்பது மும்மல காரியம் இருக்காரு. யாரு? திருமூலர் சொல்றாரு, டேய் பைத்தியம், சும்மா ஒரு பேச்சுக்கு ஆப்பிள் தான் APPLE ஆப்பிள் எழுதி கொடுத்தா அந்த பேப்பரை தின்னுட்டு விட்டமின் ஏ உடம்புல ஏறலையேன்னு சொல்றியே, உன்ன மாதிரி பைத்தியத்தை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கோமா? APPLE ஆப்பிள்னு பேப்பர்ல எழுதி இதுதான்ப்பா ஆப்பிள் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டு இந்த புள்ள புடுங்கி அந்த பேப்பரை தின்னுட்டு எனக்கு விட்டமின் ஏ எப்படி ஏறும்? விட்டமின் ஏ ஏறாது. வைத்தியமே புரியறதுக்காக சொன்னோம். APPLE மட்டும் ஆப்பிள் கிடையாது, அந்த மரத்துல தொங்குது பாரு, அதுதான் உண்மையான ஆப்பிள். அது போல இந்த முப்புறங்கள் புராணங்களுக்காக சொன்னதே தவிர அதுலயே தொங்கிட்டு இருக்காத. இது வித்யுன் மாளிகா இல்ல அவன் பேரா இவன் பேரா, நான் எனக்கெல்லாம் இந்த பேரை ஞாபகம் வராது. காரணம் அதெல்லாம் விட்டுருவேன். எனக்கு தேவை விட்டமின் ஏ தான். விட்டமின் ஏ தானே தவிர அது சிறப்பா இருக்கா இல்லை. அது போல இந்த முப்புறங்கள் உள்ள அதுல இருக்கக்கூடிய அந்த புராணங்களையே கட்டிட்டு அழுவாதப்பா. முப்புறங்கள் என்பது மும்மல காரியம். அதனால தெரிஞ்சுக்கும். நம்மளுடைய மும்மல காரியம் எப்ப ஒன்றுமில்லாமல் போகும் அப்படின்னா, அதுக்குத்தான் நம்மளுடைய நாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனை தாங்குது. அடியனை தாங்குறதுல என்னது? அவன் இந்த முப்புறங்களை எரிச்சுக்கிடுவான், நம்ம வேலையை அவன் பார்த்துக்கிடுவான், அவன் வேலையை நம்ம பார்த்தான். இப்பதான் சொன்னீங்க சாமி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க. பார்த்தா இப்ப நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா இல்ல, நமக்காகத்தான். நம்ம பேக் வெயிட்லெஸ்ஸா மாறும். எப்ப மாறும்னா, இந்த வேலை செஞ்சா இந்த மேஜிக் நடக்கும். வேற ஒண்ணு கிடையாது. அவ எரிக்கிற மாதிரி தெரியும், ஆனா அதுதான். ஆனா இது செய்யாட்டினாலும் இந்த முப்புறம் எரியத்தான் போகுது. ஆனா நேரம் ரொம்ப ஏற்படும் இல்ல? அப்படிதான். சாதாரண தணல்ல சாதம் வச்சாலும் வேகத்தான் போகுது. ஆனா எவ்வளவு நேரம் ஆகும்? லேட் ஆகும். 2 விறகு கட்டையை வச்சு கொஞ்சம் அதிகமா எரிக்கிறப்ப என்ன ஆகும்?
வேகமா வேலை முடியும்ல. அது போல உங்களுக்கு அது இயல்பாவே முப்புறங்கள் அழிக்கிறதுக்கு அவன் காத்திருக்கான். ஆனா அதை நம்ம அதிகமா பண்ணணும், இந்த பிறவியிலே நீக்கிக்கணுன்றதுக்காக சிவத்தொண்டு செய்யணும். சிவத்தொண்டு என்பதுதான் நம்மளுடைய முப்புறங்களை எரிக்கக்கூடிய ஆற்றல். நீங்க எவ்வளவு சிவத்தொண்டு செய்கின்றீர்கள் என்பது முப்புறங்கள் எரிக்கின்ற ஆற்றலை பெறுகின்றீர்கள். ஆகவே ஏதோ ஒரு தொண்டு சின்ன, நான் சொன்னது சிவ பக்தி அல்ல, சிவ பணி அல்ல, சிவப்பணி அல்ல. எப்ப 3 லட்சம் கொடுத்துருக்கேன், எதுக்கு? கோயிலுக்கு 3 லட்சம் கொடுத்துருக்கேன், நான் சிவத்தொண்டு பண்ணிட்டேன். ஆஹா, தினமும் 3 லட்சம் கொடுத்தாதான் சிவத்தொண்டு சாகுற வரைக்கும். முடியுமான்னு கேட்டேன். முடியாது. தினமும் எது பண்றோமோ அதான் தொண்டு. நீங்க தினமும் போய் ஒரு சூடம் கற்பூரம் ஒரு 50 பைசாவுக்கு ஏத்துறீங்க, தொடர்ந்து ஏத்திட்டீங்கன்னா அது பேர் தொண்டு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே பண்ணல, தினமும் எந்திரிச்சு கை தூக்கி சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் கை தூக்கி தொழுவேன், இதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது பேர் சிவத்தொண்டு. சிவத்தொண்டு செய்யணும்னா எவ்வளவோ 10,000 கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், எதுவும் இல்லை. மாவடுவும் செங்கீரை இருந்தா போதும். அது போல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மண் பாத்திரம் இருந்தா போதும். ஒரு சின்ன கோவணம் எவ்வளவு பெருசா இருக்கும் சாமி? கோவணம் எவ்வளவு பெருசா இருக்கும்? சின்னதா தான் இருக்கும், இல்ல பெருசாலாம் இருக்காது. ஒரு புடவை நெஞ்சு தரேன், ஒரு வேஸ்ட் செஞ்சு தரேன்னு கொடுத்துக்கலாம். ஆனா அவர் அவ்வளவு பேர் செல்வம் என்ன பண்ணாரு? கோவணம் தான் கொடுத்தாரு. ஏன் கோவணம் கொடுத்தாரு? ஏன் ஒரு பெரிய வேஷ்டி கொடுத்துருக்க கூடாதா? இல்ல, ஆமாவா இல்லையா? வேஷ்டி கொடுத்துருக்கலாம், இல்ல நேசநாயனார்லாம் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா இந்த கோவணம் கொடுத்தவர் யாரு? அவர் பேர் என்ன சாமி? கோவணம் கொடுத்தவர் அமர்நீதி நாயனார் கோவணம் மட்டும் கொடுத்தாரு. ஏன்? சிவனடியார்கள் கோவணம் மட்டும்தான் தரிப்பார், வேற எதுவும் தரிக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கிடையாது. அதிகமான ஆடை. மணிவாசக பெருமானும் கோவணம் மட்டும் தான் அணிஞ்சிருந்தார். சுவாமி. நாம தான் என்ன பண்றோம்? முழந்தாளுக்கு வேஷ்டி கட்டிருக்கோம்ல, முழந்தாள் அளவுக்கு வேஷ்டி கட்டிருக்கோம், நாம தான் போட்டிருக்கோம். ஆனா சுவாமி நின்ற நிலை எப்படி? கோவணம் தான் துறவினுடைய அடையாளம். நமக்கு என்ன கிடையாது? உடை. நமக்கு என்ன கலர் உடை கிடையாது. துறவுக்கு என்ன உடை பாடுகிறாங்க? காவி அணிகிறாங்க இல்லையா? காவி என்பது நமக்கு வெள்ளை தான். அது வெள்ளையில கோவணம் மட்டும்தான் அணியும், வேற எதுவும் கிடையாது. ரமண மகரிஷி பாத்துருக்கீங்களா? கோவணம் மட்டும்தான் அணிஞ்சிருப்பார் ரமண மகரிஷி, பாத்துருக்கீங்களா? கோவணம் அணியறது இல்ல, நிறைய பேர் வடங்கள் இதெல்லாம் அணியறது இல்லை. ஆனா அப்படிதான், அதுதான் மரபு. ஓடும் கவந்தியும் உறவென்றே உள்கசிந்து, அந்த கவந்தி என்பது கோவணம். திருவோடும் கோவணம் தான் உறவு, வேற எதுவும் உறவா இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லியிருந்தாங்க. அதனால கோவணம் மட்டும்தான் சிவனடியார்கள் அணிவாங்க. அதனால சிவனடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய உடை என்பது கோவணம் தான். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு முடிஞ்சுதான் கொடுத்துருக்கலாம், பெரிய பெரிய புத்திர மாதிரி கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அவங்க அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்க தேவையில்லை. ஏன் இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, அவங்கெல்லாம் சிவனுடைய வேலையை பார்த்தனால சிவபெருமான் அவர்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டான். அவர்களுக்கு கஷ்டமான வேலை எது? அவர்களுக்கு உரிய அந்த 3 மூட்டைய உடைக்கிறது தான் கஷ்டமா. அந்த வேலையை அவன் பார்த்துக்கிட்டான். இவர்கள் அப்ப சிவத்தொண்டு என்பது செய்வதற்கு பல கோடி தேவையில்லை. தினமும் உங்களால என்ன முடியுமோ உடலால செய்வதுதான் தொண்டு. நல்லா தெரிஞ்சுக்கணும். மனசால செய்யறதுக்கு தொண்டு. தினமும் அகப்பூசை பண்றேன், அது தொண்டு. ஆனா அதையும் செஞ்சார்ல பூசலார் அகத்திலேயே கோயில் எழுப்பினார்ல பூசலார். அதனால சிவத்தொண்டு செய்யறதுக்கு காசு தேவையே இல்லை. திடமான சைவ நெறி. சைவம்னு என்ன அர்த்தம்? சைவம் என்ன சாமி அர்த்தம்? சைவம்னா மாறாது, அசைவில்லாதது, மாறாதது, நிலைத்த பொருள். அந்த நிலைத்த நெறிய மனசுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு பேரு தான் என்னது? அதுதான் தினமும் நான் செஞ்சது பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? இல்ல, போன இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் எனக்கு எல்லாம் சுத்தமா முடியல. நான் அதை பார்த்திருப்பேங்க, லேட்டா ஏத்திருப்பேன், ரொம்ப முடியல. இருந்தாலும் அப்படியே தட்டு மாதிரி அதை செஞ்சே ஆகணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அடியார்களோடு சேர்ந்து பண்ணதான் செஞ்சிருக்கேன். இல்லைன்னா என்னைக்கும் தலைவிட்டு கடாசி அடைஞ்சிருப்பேன். காலையில 4:30 விளக்கு ஏத்துறதுக்கு இல்லையா, அடியார்களோட சேர்ந்து ஐயோ எங்க அடியார்கள் பண்றாங்களே, அடியனும் பண்ணணுமே அப்படிங்கறனால வந்துச்சே தவிர, நான் மட்டும் தனியா ஏத்துக்கிறேன். அட போயா நீ ஆச்சு நான் ஆச்சு, நான் மனசுல ஏத்திக்கிறேன் போயா, நீ 10 நிமிஷம் ஆடி படுத்துட்டே செஞ்சிருப்பேன், அவ்வளவுதான். இப்ப புரியுதுங்களா? அடியார்களோடு சேர்ந்து செய்கின்ற தொண்டுதான் நிலைக்கும்.
நான் மட்டும் தனியா செய்யறீங்க அப்படின்னா தொண்டு நிலைக்காது. அதனால தினமும் நான் பாக்குறேன் ராஜேஸ்வரி அம்மா சான்ஸே இல்ல, அந்த அருகம்புல்ல வச்சு எங்க அப்பனுக்கு வச்சு படைக்கிறப்போ ஆக 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 சொக்கனாதா சொக்கனாதா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அடியோட இருக்கிறங்காட்டிட்ட செய்யறங்கய்யா, இல்லைன்னா நானும் செய்ய மாட்டேங்கய்யா. ஒத்துக்கணும் இல்ல, நம்மளாம் அப்படிதான் ஒத்துக்கிற கேரக்டர் தான். நாங்க எல்லாம் பக்கா சோம்பேறி. இந்த மாயை அவ்வளவு இழுக்குது. எப்படி என்ன பாத்தீங்களா என்ன எந்திரிக்கிறப்ப என்ன சொல்ல தெரியுமா மனசு, அப்படி ஒண்ணு நீ ஒண்ணும் பெருசா வந்து இது பண்ணி அலாரம் வச்சுட்டு இருந்தா கூட இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கலாம் அப்படிதான். பயப்படுவோம் என்ன சொல்லுவாங்கன்னு. இப்ப அந்த பயத்தை விட்டுட்டோம். சிறப்பு சிறப்பு. இப்ப நாங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எத்தனை பேர் நம்மளுக்கு முன்னாடி விளக்கு போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டுதான். ஆமா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் போட்டா அம்மா சீக்கிரம் போட்டாங்க பிரேம் அம்மா, அதுக்கு முன்ன நம்ம போடணும் அப்படின்றது எழுந்துச்சு போடுறது. நான் ஒரு நாளாவது போடணும்னு நினைக்கிறேங்க ஐயா, முடியவே மாட்டேங்குது. மகிழ்ச்சி சாபா சரியான ஒரு நாள் 2:30 மணிக்கு போட்டீங்க நீங்க. போட்டோம் ராஜேஸ்வரி அம்மாவா? பாத்தீங்களா ஜானகி அம்மா எப்படி நோட் பண்ணிருக்காங்க ராஜேஸ்வரி அம்மா. அதே மாதிரி மதுராமா 3 மணிக்கு 3:30 மதுராமா அப்படிலாம் முன்னாடி போட்டுட்டாங்க. 3 மணிக்கு எப்ப எழுந்திருக்கான்னு தெரியல, பார்த்தா 3 மணிக்கு போட்டிருக்காங்க. இது எவ்வளவு அழகான போட்டி பாருங்களேன், இவ்வளவு அழகான போட்டி பாருங்க, எவ்வளவு அருமையான போட்டி. ஆனா எனக்கு வந்து ஒரு நியமம் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, சிவ தொண்டுதான் முப்புறங்களை எரிக்கின்ற ஆற்றலுடையது. நீங்க பன்னாட்டினாலும் முப்புறம் எரியும், அது துமுத்துமுன்னு எரியும். ஊதி அப்படி பம்ப் வச்சு அடிச்சு வேகமா எரிக்கிற ஆற்றல் சிவத்தொண்டுக்கு உண்டு. அதனால அப்ப சிவத்தொண்டுன்றது என்னன்னா, ஏதோ பெருசா கோயிலுக்கெல்லாம் காசு கொடுக்குற அப்பெல்லாம் இல்ல. தினமும் ஒரு சின்ன உப்புக்கல்ல சாமிக்கு வைக்கிறேன்னு டெய்லி எந்திரிச்சு ஒரு உப்புக்கல்ல உனக்கு வைக்கிறேன் சாமின்னு நீங்க வச்சாலும் அது தொண்டுதான். அது சிவத்தொண்டு. அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு இன்னும் பெருசு. ஒரே ஒரு அடியவருக்கு ஒரே ஒரு சின்னதா, ரொம்பலாம் இல்ல, ஒரு கிளாஸ் கூழு, ஆடி மாசம் ஊத்துற கூழ் என்ன பண்ணிட வேண்டியதுதான். ஒரு ரொம்ப காலம் என்னால முடிஞ்சது ஒரு மாசத்துக்கு 10 கிலோ கேழ்வரகு என்னால வாங்க முடியும். 10 கிலோ கேழ்வரகு அரைச்சேன்னா ஒரு நாளைக்கு 1/4 கிலோ போட்டு என்னால என்ன பண்ண முடியும், ஒரு கேப்பக்கூழ் கிண்ட முடியும். அது எவ்வளவு வருதோ அந்த பாத்திரத்தை வெளியே வச்சிடுறேன், 2 பொருளை வச்சிடறேன், யாரோ ஒருத்தவங்க குடிச்சிட்டு போங்க, அவ்வளவுதான். பசியாருங்க, முடியலையா வெறும் தண்ணி பானைய வெளியில வைக்கிறேன், அதுல யாரோ ஒரு தண்ணி பசியாரிக்கும், மோர் வைக்கிறேன். இது அடியாறுகளுக்கு செய்கின்ற திருத்தொண்டு. இப்ப வச்சீங்கன்னா பானையே காணா போயிடுதுங்க ஐயா. பானை இருக்க மாட்டேங்குது. இல்ல அதுதான் இல்ல, அது நம்பிக்கையோட வைக்கலாம் சொல்றேன். நமக்கு அந்த பண்பான தானே எடுத்துட்டு போனா 100 ரூபாய், அது இன்னொரு 100 ரூபாய் வாங்கி போடலான்ற அளவுக்கு நமக்கு சாமி கொடுத்துருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, மண்பானை தான் வைக்க போறோம் நம்ம. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணலாம், இந்த இதுல போட்டு கட்டி வைப்பாங்கல்ல, அது பேர் என்ன, நம்ம இது ட்ரெயின்ல போட்டு கட்டி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய சங்கிலியை போட்டு மண்பானையை கட்டி வச்சிட வேண்டியதான். கட்டி வச்சு அதுக்குள்ள ஊத்தி வேணா பண்ணலாம். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி இல்லையா தினமும் அந்த காலத்துல நான் நல்லா பாத்திருக்கேன் சுவாமி. ஒரே ஒரு நிமிஷம் முடிக்க போறோம், நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஒரே ஒரு நிமிஷம் முடிக்க போறோம். அந்த காலத்துல எங்க வீட்டுல அந்த இட்லி செய்யற அம்மா இருக்காங்களே, இட்லி செய்யறவங்க, அவங்க வந்து இட்லி செய்வோம். நான் முதல்ல இட்லி சாப்பிட்டேன், எனக்கு அது ரொம்ப 4:30 எந்திரிச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம். 4 மணி 5 மணிக்குலாம் எழுந்திருவேன். ஒரு துண்டை பத்தி குத்த வச்சு உட்காந்துருவேன். அவங்க இட்லிக்காரமா இட்லி ஊத்திட்டு இருப்பாங்க. அவங்க நிறைய திருநீர், அந்த இட்லி பாத்திரத்துக்குலாம் திருநீர் போட்டு சாமி, எனக்கு வந்தியம்மை பாட்டு தான் ஞாபகம் வருது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இட்லியை எடுத்து வாங்கி சாப்பிட நீங்க சாப்பிட்டுட்டீங்க, அப்ப குட்டு வாங்கி சாப்பிட்டீங்க. அது என்னன்னா 4 இட்லியை போட்டு கொஞ்சம் போல சாம்பாரை ஊத்தி சட்னி ஊத்தி அந்த அம்மா அதை என்ன பண்ணுவாங்க, பிச்சு அப்படியே பிச்சு அப்படியே அந்த கூரை வீடு தான் சரி, அது மேல கூரையில அப்படி அதை தூக்கி போட்டுட்டு சாமி கும்பிட்டு உட்காருவாங்க. அது காக்கா உடனே ரெடியா இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க. இதுதான். ஒரு நாளும் அவர்கள் அது செய்யாம நான் பார்த்துருவேன். சில சமயம் இட்லி இல்லாம போனாலும் பணியாரம் இருக்கும். சில சமயம் ஏதோ ஒரு பொருளை ஒரு முறுக்கையாவது உடைச்சு போட்டுக்கிட்டு அந்த காகங்களுக்கு, அந்த கூரையில உள்ள காகங்களுக்கு பசியாற்று விட்டுத்தான் அவர்கள் போனியே பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அது மாற்றமே இல்லை. 20 வருஷம் நான் பார்த்திருக்கேன் அவங்களுக்கு. ஆக சிவனுக்கு செஞ்சா எதுவுமே செய்யலனாலும் அழியும், துப்பு துப்புன்னு அழியும். சிவனுக்கு செஞ்சா ஜிகு ஜிகுன்னு அழியும். அடியாறுகளுக்கு செஞ்சா டுமின்னு அழிஞ்சிரும், டுமின்னு அழிஞ்சிரும். அந்த ஃபாஸ்டா அழிகின்ற ஆற்றல் நம்ம இறங்குற நிலைக்கு உண்டு.
நம்ம சிவ தொண்டு செஞ்சோம்னா கொஞ்சம் பதன்னு எரிஞ்சாலையும், இதுவே அடியார்களுக்கு தொண்டு செய்தோம்னா டெய்லி பண்ண வேணாம், வாரம் வெள்ளிக்கிழமை பண்றேன் சாமி, இல்ல நான் ஒரு பிரதோஷத்துக்கு 4 புளியோதரை எடுத்து கொண்டு போய் வளர்பிறை பிரதோஷம் தேய் பிரதோஷம் என்னால முடிஞ்சது 4 புளியோதரை, 4 தொன்னையில வர புளியோதரை என்னால முடியும்னா 4 புளியோதரை கொடுத்துட்டு வந்தா போதும். அதை தொடர்ந்து செய்யணும் என்னாலும் சரி. புரியுதுங்களா? என்னாலும் சரி, நான் வர முடியாதுனாலும் சரி, யாராவது வச்சு செஞ்சு முடிச்சு பண்ணக்கூடிய அந்த சிவநெறிக்கு பேருதான் சிவத்தொண்டு. செய்வோமா முடிஞ்ச அளவுக்கு யாராவது என்ன முடியுதோ அது அடியார்கள் எடுத்துக்கோங்க, கைவர பெறுங்க, அந்த தொண்டுகள் எல்லாம் செய்யுங்க என்று சொல்லி, இந்த தொண்டுதான் நம்மள நல்வழிப்படுத்துகின்ற பெரிய ஆற்றல் உடையது என்று சொல்லி இந்த அளவுல புஷ்பாமா எப்பவுமே செஞ்சுட்டு வருவாங்க கோயிலுக்கு. புஷ்பாமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்க வரைக்கும் ரெகுலரா பிரசாதம் எல்லாம் வரமாட்டாங்க. இப்பதான் ஒரு 4-5 மாசமா கோயிலுக்கு வர்றது இல்லைங்க. மத்தபடி வந்தாங்கன்னா பிரசாதம் எல்லாம் வரமாட்டாங்க. புஷ்பம்மா, சிவாய நம, நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு பிரசாதம் எல்லாம் போக மாட்டாங்க, அந்த வகையில நம்ம திருப்திக்கே சங்கடகர சரத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு போவோங்க ஐயா. எப்பொழுதுமே பிரசாதம் இல்லாம போக மாட்டோம் கோயிலுக்கு. நீங்க செய்து கொண்டிருக்கீங்கன்னு தெரியும், இருந்தாலும் அது சிவ தொண்டுல சேரும்ன்றது அடியார்களுக்கு. புஷ்பம்மா பிரசாதம் இல்லாம கோயிலுக்கு வர மாட்டாங்க. எப்ப கோயிலுக்கு வந்தாலும் பிரசாதம் கொண்டுதான் வருவாங்க. பிரசாதம் கொண்டு வந்துருவாங்க, எல்லாத்துக்கும் கொண்டு வந்து எல்லாரும் கொடுத்துருவாங்க. சொக்கநாதா இதுதான் தொண்டு. இது செய்யறதுனாலதான் நம்முடைய வினைகளை எல்லாம் பெருமான் முப்புறங்கள் எரிக்கின்றார் என்று சொல்லிக்கிட்டோம். அதனால சிவபெருமான் நம்முடைய முப்புறங்களை எரிக்க போறாரு. நாம தொண்டு செய்து கொண்டு இருக்கணும், வினையெல்லாம் நம்ம போக்கடிச்சுக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி இந்த அளவுல அன்போடு அடியர் நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்துப்பாங்க. நம்ம அடியார்கள் இருங்க, 3 நிமிஷத்துல போயிட்டோம், அவ்வளவுதான். 8:51 முடிச்சிருவோம். மணிக்கணும். சரி, 10 திருச்சிட்டோம். அதான் நாங்க மத்தியானம் 11:55 மதியானம் அடியார்கள் அன்னம் படைப்பு செய்யறவங்களா ஐயா. அது மானசீகமா செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சு எடுத்துட்டு போக மானசீகமா செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க கூட எங்க இல்லத்துக்கு குழந்தையோட அம்மாவோட வந்திருக்கீங்க ஐயா ஒரு நாள். பூஜையில ஒவ்வொரு அடியாருக்கா ஒவ்வொரு நாளா நாங்க அம்மா பிரேமம்மா சொன்னதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. காலையில நீங்க சொன்னீங்களா 5:30 மணிக்கெல்லாம் நம்ம எண்ணெய் வைக்கல, ஊர்ல இருந்து வந்தா கூட அந்த காக்கா 5:30 மணிக்கெல்லாம் வந்துருங்கய்யா. கரெக்டா 5:30 மணிக்கு அது வைக்கலாம். அது மத்தியானம் 12:45 மணிக்கு அந்த டைம் தெரியுமோ 12:45 மணிக்கு உட்காந்து குரல் கொடுக்கும், வைக்கலையா எனக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி கேட்கும். அது மாதிரி 2 வேளையும் சாமிக்கு அந்த காக்காக்கு வச்சிடணுங்கய்யா. நம்ம அதுக்குன்னு யாருக்கு இருக்கோ இங்க முதல்ல காக்காக்கு உணவு எடுத்து வச்சிடணும். அந்த மாதிரி சிறப்புங்கய்யா. வான்மையில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தாமில் சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. சிவ ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா எழுப்பலாம், அதே சமயத்துல ஏதாவது அனுபவம் இருந்தாலும் சொல்லலாம். உங்களுக்கான கால அவகாசம் 3 நிமிடங்கள் தான். வாய்ப்பு 2 அடியார்களுக்கு. அமைச்சர் ஐயா, போன வாரத்துல வடவள்ளி காமாட்சி அம்மன் கோயில்ல திருவாசக புத்தக வெளியீடு பண்ணாங்க. வெள்ளிங்கிரி ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தாருங்க. என்னால அவரு தூரமா இருந்து பார்த்தேங்க, ஆனா பக்கத்துல போய் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இப்ப 2 நாள் முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா என் கூட வேலை செய்யறவரோட கிளாஸ்மேட்டுங்களா. இப்போ நேத்திக்கு அவர் இங்க வெள்ளிங்கிரி பூண்டி வந்திருக்கிறாருங்க ஐயா. பூண்டி வந்துட்டு எங்க பேங்குக்கு கீழே வந்து நின்னுட்டு கால் பண்ணி கூப்பிட்டாருங்க. போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க ஐயா. அவர் என்ன சொன்னாரு, நீங்க சொன்ன மாதிரிதான் தொண்டு, நீங்க என்ன வேணாலும் தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிங்க, வேண்டான்னு சொல்லல. வீட்டுல அது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும். அது மட்டும் பத்தாது, தொண்டு நிறைய செய்யுங்க, உழவார பணிக்கு போங்கம்மா அப்படின்னு எனக்கு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தாரு ஐயா. ஐயால எனக்கு
பூண்டி வெள்ளிங்கிரிநாதர் ஐயா கிட்ட வச்சு வாங்கிட்டு வந்த ஒரு ருத்ராட்ச மாலை ஒண்ணு கொடுத்தாருங்க ஐயா. அருமை 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 சுவாமி. சாந்தி அம்மா ஞாபகம் தான் வந்ததுங்க. நானு அம்மாட்ட ஒரு அனுபவம் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, நீ உனக்கு இருக்கிற ஆர்வத்துல நீ சுதாமாவே மிஞ்சிட்டு போயிருவ போல இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. அருமை அருமை அருமை. எல்லாரையும் மிஞ்சினா நல்லதுதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதுதான் வேணும். இதெல்லாம் வந்து இந்த குரூப்ல சேர்ந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள ஏற்படுத்திக்கிறதுனால கிடைச்ச பாக்கியமா நினைக்கிறேங்க ஐயா. சொக்கநாதா மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி. மதிலாமா சுவாமி ஏதாவது சொல்லுவாங்களா? அம்மா கரம் ஏத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இல்லைங்களா? சரி. அடியார்கள் ஒருவருக்கு வாய்ப்பு. பேசுங்க அம்மா, பேசுங்க. மதிலாமா பேசுங்க. மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க சாமி. மியூட் எடுத்து விடுங்க அம்மா. மதிலாமா மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. என்னாச்சு? ஆன் பண்ண முடியலையா? சரி, ஓகே. சரி, ஆன் பண்ண முடியல போல அம்மாவுக்கு. சரி, மற்ற அடியார்களே ஒருவருக்கு மட்டும் வாய்ப்பு. முடிச்சிடலாம் டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஜானகி அம்மா. இந்த தினம் தீபம் ஏத்துறது இல்லைங்க ஐயா. மத்தவங்களுதெல்லாம் அந்த ஒரு ஒளி இது மாதிரி வந்துட்டே இருந்ததுங்க. எல்லாரும் ஐயோ இப்படி வருது சாமி, ஏப்பா எனக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் ஏன்னு சொல்லிட்டு அழுதுங்க ஐயா. மறுநாளே அப்படி வந்துருச்சுங்க. இன்னைக்கு என்னுடைய தீபத்துல ஒரு நாள் ஒளி வந்ததே இல்ல. நான் பார்த்திருப்பேன் என் தீபத்துல அந்த ஒரு ஒளிர்வு ஏற்பட்டதே இல்லை. நானும் பார்ப்பேன். நானும் ஒருவேளை வேற ஆங்கிள் வச்சு எடுத்தா வருமோ, இந்த ஆங்கிள் வந்து வச்சு எடுத்தா வரும், எந்த ஆங்கிள் வச்சு எடுத்தா அது லைட் இல்லாம எடுத்த வருமோன்னு பார்த்தா அப்பவும் இல்லைங்க. அப்புறம் ஒரு நாள் நல்லா அழுதுட்டேன். ஏப்பா இப்படி எல்லாத்துக்கும் வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வர மாட்டேங்குது, ஏன் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அழுது. மறுநாள் அப்படி வந்து இன்னைக்கு அவன் இருக்கேன்னு அவன் சொல்றான், நான் இருக்கேன் அவனுக்கு பாரு அப்படின்னு அவன் சொல்லுங்க. மகிழ்ச்சி. இந்த அளவுல அடியார்கள் எல்லாம் தொடர்ந்து தொண்டு செய்யுங்க. தொடர்ந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய உள்ளொளி பெருக்கிறது தான் திருவாசகம். எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு முடிச்சிருக்கோம், எவ்வளவு பண்றோம், அது முக்கியம் இல்ல. உள்ள ஒளி பெருக வைக்கக்கூடியது அன்பும் இன்பமும் ஒரு நாளும் விட்டு கொடுக்காத தன்மை நமக்குள்ள வருவதுதான் அறிவினுடைய ஏற்றம் என்பதை சொல்லி அந்த வகையில அதை எல்லாரும் செய்யணும்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். அடியேனே நிறைவு பாடல் பாடுறேன். நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு மன்னிக்கணும். அம்மா வந்திருக்காங்கல்ல, அம்மா வந்திருக்கிறப்ப அடியேனே எனக்கு வேலை இல்லை, நான் மறந்தே போயிட்டேன். எம்னா சுவாமி அம்மா நிறைவு பாடல். நமச்சிவாய. நீங்க தொடங்கிட்டீங்க, பாடுங்க. அப்படி இல்ல சாமி, அப்படி இல்ல. அம்மா இருக்கிறப்போ அம்மாவுக்குரிய உரியது. நாங்க அதை கேட்கறதுக்கு நாங்க தபம் செய்யறோம். அமைச்சோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வே ஏரிய மண்ணை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எல்லாரும் சொன்னாங்க ஐயா விளக்கு ஏத்துனா ஒளி வரும்னு. அடியன் ஒரே நாள் தான் போட்டோ போட்டேன். டெய்லி ஏத்திடுவேன், ஆனா போட்டோ வந்து ஒரே நாள் தான் போட்டேன். ஆனா இது ஒளி இதெல்லாம் நான் பார்க்கல. ஜெகதீஸ்வரி அம்மா அதை நோட் பண்ணி சொன்னாங்க. அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நேர ஒளி போய் அந்த அருள் அந்த இது கரெக்டா வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா நல்லா நோட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒளியில காட்சி எனக்கு கொடுத்தது அம்மையப்பன் தெரிஞ்சதுங்க ஐயா. 2 பேரும் ஜோடியா இருக்கிற மாதிரி ஒரு அந்த தீபமே 2ம் அப்படியே அம்மையப்பன் வடிவில இருந்துச்சுங்க இன்னைக்கு காட்சிங்கய்யா. அந்த காட்சி கிடைச்சதுங்கய்யா. மகிழ்ச்சி. நாம எல்லாரும் 1 மாசம் முடிச்சிட்டோம். அது எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். 1 மாசம் கார்த்திகை முழுவதும் முடிச்சு மார்கழி 3 வந்துருச்சு. மார்கழி மாதம் இன்னைக்கு 4 நினைக்கிறேன். மார்கழி 4க்கு வந்திருக்கோன்றப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம்,
இந்த சேலஞ்சை நல்லபடியா முடிக்கலாம்னு சொல்லி எல்லா அடியார்களுக்கும் பெருமானுடைய பெருங்கருணை பெருகி வர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். அடியார்கள் உத்தரவு வாங்கி 2 நிமிஷம் சிவா 2 நிமிஷம் இங்க வீட்டுக்கார பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுறேங்க. பேசுங்க. அவர் இறந்தது செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமை மறுநாள் நொய்யலாற்றுல அஸ்தி கரைச்சதுங்க சிவா. அப்புறம் இப்போ போன வாரத்துல எங்க பையன் காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு அஸ்தி எடுத்து வச்சது எனக்கு தெரியலைங்க. அப்புறம் போன வாரம் ராமேஸ்வரம் போறேன்னு சொன்னாங்க. நம்ம கோயில் ஐயர் நம்ம சைவர்களுக்கெல்லாம் திருப்புவனம் தாமா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல சிவத்தலத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் மாப்பிள்ளையும் போயிட்டு வந்தாங்க. திருப்புவனம் போயிட்டு வந்தாங்க. போன வாரம் போய் கரைச்சிட்டு வந்தாங்க சிவா. அப்புறம் இப்போ முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஃப்ளைட்ல போறதுனால ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே ஆஸ்தி எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில வச்சிருந்தாங்க. திங்கக்கிழமை காலையில் நேரத்துல என் கையில கொடுத்து பையன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாருங்க 5 மாசம் கழிச்சு வீட்டுக்கு பார்த்துட்டு எங்களெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அடுத்த தெருவுல பொண்ணும் இருக்கா. பொண்ணு போய் பார்த்துட்டு பேர குழந்தைகளும் எல்லாம் ஆஸ்தியை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் அவர் காசி போயிருக்காரு. நம்ம முருகன் கோயில் முருகனும் இருக்காரு, சிவனுக்காரு, கோதண்டராமர் 3 பேரும் இருக்காங்க. அதனால நேத்து அவரு செவ்வாய்க்கிழமை முருகனா போயிட்டாரு. இறந்த நாளும் கூட முருகனுக்கு உகந்த நாளாவும் இருந்துச்சு, ஆனா சிவன் கோயிலாவும் இருந்துச்சு. மார்கழி மாசம் பெருமாளாவும் இருந்துட்டாரு. எல்லா விதத்துலயும் இந்த ஆத்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு சிவா. அப்படியே ஜானகிக்கா பாடும்போது என்னால தாங்க முடியல. என்னையும் மெய்யான காட்சி வந்துருச்சு. என்னால மட்டும் என்ன தேர்த்திக்கவே முடியல. என்னால தெய்வத்தோட எல்லாம் 2 கலந்துட்டாரு. என்னால மட்டும் இன்னுமே முடியல. என்ன கூப்பிட்டுக்காம விட்டுட்டு போயிட்டாரு. நேத்து அவரு அஸ்தி கரைச்சதுமே வீட்டுக்குள்ள அவரு படுக்க வச்சிருந்த இடத்துல உருண்டு ஆளுதான். யாருமே எல்லாரும் போயிட்டாங்க. கதவை தாள் போட்டு என்னோட சவரியத்துக்கு உருண்டாளுதான் சிவம். என்ன கூப்பிட்டுக்கங்க, அவரோட என்னை கூப்பிட்டுக்குங்க, என்னால இருக்க முடியல அப்படின்னு. என்னால முடிஞ்ச வரைக்கும் அழுதான். என்னால மட்டும் இன்னும் தைரியமாவே வர வச்சுக்க முடியலைங்க சிவா. சாமியை அருந்த வேண்டாம். இப்பதான் நம்ம சொன்னோம், எந்த சூழல்லையும் நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய இந்த ஐயா இறைவனோட 2 கலந்திருக்காருன்றத அம்மா அதை தெரிஞ்சு இது பண்ணிக்கோங்க சுவாமி. அதனால இது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க சுவாமி. சரி இது கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் திருவடிக்கு போகத்தான் போறோம். நம்மளுடைய சைவத்துல இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா, சைவத்துல இது இளைப்பாறுதல்னு சொல்லுவோம். நம்ம சைவத்துல எல்லா நாயன்மார்களும் அவர்கள் இறைவனோட முக்தி அடைஞ்சனாலதான் நம்ம கொண்டாடுறோம். அதனால எல்லாருக்கும் இது ஒரு நிகழ்வு தான். ஐயா நல்லபடியா எந்த வித இது இல்லாம எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சிறப்பா அவங்க வாழ்க்கை பணியை சிறப்பா முடிச்சு தொண்டுகள் செய்து அத்தனை பேர் உள்ளத்திலையும் உண்மையான நமக்கு இறப்பு எப்ப அப்படின்னா, நம்மளை யாரும் எப்பொழுதும் நினைக்காம இருக்கிறது தான் உண்மையான இறப்பு. நம்ம யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு மூலையில நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம பேசி நம்ம பத்தி பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள் போல ஐயாவோட புகழ் என்னைக்கும் யாரோ ஒருவர்னால பேசிக்கொண்டுதான் இருக்க போகுது. அதனால ஐயாவுக்கு ஒரு நாளும் இந்த உலகத்துல யாருக்குமே சிவத்தொண்டு செய்தவர்களுக்கு ஒரு நாளும் இறப்பு இல்லை. அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த உலகத்துல இருந்து கொண்டேதான் இருக்காங்க. அந்த வகையில நம்ம ஐயாவை பேசாதவங்க யாரும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க தினமும். அதனால நீங்க வருத்தப்படுத்த வேண்டிய எல்லாரும் நம்ம கண்டிப்பா ஒரு நாள் அந்த நற்கதியை அடையத்தான் போறோம். அது யாருக்கு எந்த நாள் அப்படிங்கிறது ஒரு உறுதி இல்லை. அதனால அந்த வகையில நம்ம எல்லாரும் இது பண்ண போறோம். அதனால அம்மா வருந்த வேண்டாம். இது ஐயாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். நீங்க சொன்ன போல ஐயாவுக்கு எல்லா நாட்களும் எல்லாமே இறைவனுக்கு உகந்த நாள்களாக வருகின்றனால அது சிறப்பா ஐயா இறைவனுடைய திருவடியிலேயே இருப்பாங்க. அந்த மாற்று கருத்தே இல்லை. அந்த ஒரு வைராக்கியத்தோட இப்படி சிவத்தை பாக்குறோமோ, சிவத்தை ஒவ்வொரு நாளும் பாக்குறது போல ஐயாவை நாம எல்லாரும் பார்ப்போம். முருகப்பெருமான் பெருங்கருணையோடு அவரு சிவ லோகத்துல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அதனால நம்ம அதை நினைச்சு நீங்க வருந்த வேண்டாம். ஆனா நாங்க அப்படிதான் ஆறுதல் சொல்லி ஆகணும்.
ஆனா அதுக்கு அது வருந்தாம இருக்க முடியாது. ஆனாலும் நம்ம சைவனுக்குரிய அழகு அதுதான். அது எந்த இடத்துலயும் அது சிவகுமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே தோற்றம், நிலைபேறு, ஒடுக்கம் என்பது எப்பவுமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. நமக்கு உடலுக்கு தான் ஒடுக்கமே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அது இறைவனுடைய திருவடியில எப்பொழுதுமே இருக்கும். ஐயா உடல் எடுத்த ஒரு பெரிய நிலையை சரியா செய்துட்டு போயிட்டாங்க. ஐயா ஒரு காலத்திலயும் அவங்களுக்கான பணிகளை சிறப்பா செய்து முடிச்சு அவங்களுக்கான பணிகள் எல்லாம் செய்துட்டு போயிருக்காங்க. அதனால அதை நினைச்சு அம்மா வருத வேணாம், அதை நினைச்சு பெருமைப்படணும். நம்ம சிவலோகத்துல ஐயா இருக்காங்கன்னு நினைச்சு ரொம்ப பெருமை. சிவத்தை பார்க்கும் போதெல்லாம் ஐயாவை நீங்க நினைச்சு கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனால நீங்க வருந்த வேண்டாம், தொடர்ந்து நீங்க பயணிங்க சுவாமி. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றோம். சிறப்பா இருப்பீங்க. அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. சிவாய நம்ம வருந்த வேண்டாம். நமச்சிவாய. அடியார்கள் உத்தரவு. அவர் எவ்வளவு சந்தோஷமா உங்களை வச்சுட்டு இருந்தாரு. எல்லா பக்கமும் கூட்டிட்டு போயிட்டு 2 பேரும் இல்லாம போவே மாட்டேங்க தனியா. அப்படி நல்லா சந்தோஷப்படுத்தி வச்சுட்டு இருந்தாரு. நீங்க அழுதீங்கன்னா அவருக்கும் கஷ்டமா இருக்கும்மா. நீங்க நல்லா சொல்றது ஈஸிதான், இருந்தாலும் மனசை தேத்திட்டு அவர் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் மனசை தேத்திக்கங்க, தைரியமா இருங்கம்மா. சரிங்களா? அம்மா புஷ்பா அம்மா, நீங்க அழவே கூடாது. உங்க கூடயேதான் அவர் இருக்காரு. நீங்க அழறீங்க, அழாதீங்க. நீங்க அவர்கிட்ட உங்களுக்கு உள்ளுக்குள்ள நீங்க பேசுங்க. அகத்துல அவர் இருக்கிறாரு, பேசுங்க. அவர் கூட பேசுங்க. சாப்பிட்டதை சொல்லுங்க, என்னது செஞ்சேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ உங்களோட கலந்து உரையாடல் மாதிரி ஆயிடும் தினமுமே. அந்த மாதிரி நீங்க மனசு தைரியமா வச்சுக்கோங்க. ஆனா எல்லாருமே புஷ்பா, அவர் நிறைவா போயிருக்காரு. எல்லாமே நிறைவா நல்லபடியா நடந்திருக்குது. நீ அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. நிறைவா இருக்கிறாரு, எப்பவுமே உன்னோடு இருக்காருன்னு நினை. இல்லன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத. தைரியமா இரு. சிவாய நம. புஷ்பாமா அவரோட பேசணும்னு நினைச்சேன்னா புஷ்பா கண்ண மூடி உட்கார்ந்து பேசு. அவர்